எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய தாய்மார்களே, பெரியவர்களே, அல் குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அல் குர்ஆன் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது என்ன மாற்றங்கள் உருவாகிக்கிறது. சாதாரணமாக நாம் மனிதர்களுக்கு ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பிறகு, இதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் ஒன்றும் இல்லை, ஆனால் இப்போ எல்லோருடைய கையில் இது தவறு. அப்போ அதிகமானவங்க நம்ம பார்த்தோன்னா அதோடு தான் இப்படி நிற்பாங்க. அதான் இயல்பு குணம். இப்போ ஒன்றும் செய்யலாது, அதில் தான் எல்லாமே இருக்குது. அதை பார்க்குறது, அதை டச் பண்ணுறது, அதில் பேசுறது. இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு இப்படி ஒரு ஃபோட்டோவை காட்டினா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவன் மேலேயும் கீழே முழிப்பான். என்னப்பா பண்ணுறாங்க? என்ன மொபைல் ஃபோன், இந்த டெக்னாலஜி, மொபைல் டெக்னாலஜி வந்த பிறகு உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று கேட்டால் நிறைய நீங்கள் சொல்லுவீங்க. சிறுசிலிருந்து பெருசு வரைக்கும் மொபைலில் தான் நிற்கிறாங்க. இப்போ டைம் பார்க்கணுன்னா அதில் பார்த்துடலாம், ஏதாவது மெசேஜ் அனுப்பலாம், நமக்கு படிக்கலாம், நமக்கு வீடியோஸ் பார்க்கலாம், சகலதும் அதுக்கு வந்துட்டு. இப்போ உங்கள்கிட்ட மைக்கை தந்து மொபைல் ஃபோன் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு பின்னாடி என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னா நீங்கள் தெளிவாக சொல்லுவீங்க. மாற்றம் இருக்குதா இல்லையா? மாற்றம் இருக்குது. மொபைல் ஃபோன் வந்ததுக்கு பிறகு மாற்றம் இருக்குது. அப்போ எல்லாமே மாறி போச்சு. ஒரு வாகனத்தை எடுக்கணும்னா நீங்கள் சந்தைக்கு வரணும், ஃபார் ஹையர் போர்ட் போட்டிருந்தா தான் வேன் பிடிக்கணும். இப்போ அப்படி இல்லை, அதில் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வர்ற மாதிரி ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அதை கூட சாமான் வேணுமா, உங்களுக்கு ஒரு கடையிலேருந்து எடுக்கணுமா, உங்களுக்கு யாருக்கும் துணை இல்லையா, அதை என்ன செஞ்சிடலாம், எடுத்துட்டா இப்போ எங்கேருந்து வர்றாரு, எப்படி வர்றாரு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, இப்போ ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டாரா இல்லைன்னு மெப்பில் பார்க்கலாம், அங்கேருந்து ஏறிட்டாரா இல்லையான்னு பார்க்கலாம், எத்தனை மணிக்கு இறங்குவாருன்னு பார்க்கலாம். இப்படி உலகத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் நடந்திருக்குது. நீங்கள் போய் நீங்கள் உடுப்பு வாங்கணும்னா கடையில் போய் ஏறி இறங்கி உடுப்பை பார்க்கணும், சைஸாக இருக்குதான்னு பார்த்து கஷ்டப்பட்டு எடுக்கணும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் இருக்கிறீங்க அந்த உடம்பு, அதாவது உங்களுக்கு இதை கொடுத்துட்டீங்கன்னா அதுவாக உங்களுக்கு போட்டு காட்டி நீங்கள் உடுத்தா இப்படி தான் இருக்குமென்னு சொல்லுது ஆப்பில். நீங்கள் இதை உடுத்தா இப்படி இருப்பீங்க, இதை உடுத்தா இப்படி இருக்கும், உங்களுக்கு இப்படி இப்படி இருக்கும். எல்லாத்தையும் வீட்டில் இருந்தே ஷாப்பிங் பண்ணலாம், ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து வாங்கலாம். இதுக்கு முன்னாடி புத்தகத்தில் நீங்கள் தேடி 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 போய் இல்லைன்னா சிலாபத்துக்கு போய் வாங்குவீங்க, இல்லைன்னா கொழும்புக்கு போவீங்க. இப்போ உள்ளவர்கள் அவங்க சைனாவில் வாங்கிட்டு வர்றாங்க. சைனாக்கு போய் வாங்கல, வீட்டிலேருந்து 2 பட்டன் நினைச்சிக்கினா வீட்டு வாசலில் கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களே சைனாவில், ஒரு லட்சக்கணக்கில் ஆர்டர் பண்ணுறாங்க போலன்னு பார்த்தா ஒரு 200 ரூபா பொருளை ஆர்டர் பண்ணலாம், 500 ரூபா பொருள் ஆர்டர் பண்ணலாம், அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. மொபைல் ஃபோனுக்கு ஒரு கவர் வேணுமெண்டா சைனாலேருந்து எடுத்து போடுறான். இப்போ அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான மாற்றங்களை இந்த இந்த மொபைல் ஃபோனில் இந்த டெக்னாலஜி, இணையதளம், இந்த டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு இப்படிப்பட்ட நிறைய மாற்றங்கள் உருவாக்கி. இப்போ நம்ம இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்ன தெரியுமா? அல் குர்ஆன் கையில் வந்த பிறகு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு. அல் குர்ஆன் வந்த பிறகு ஒரு மாற்றமே ஏற்படலையா, அல்லது இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சா? அது என்னென்ன மாற்றங்கள்? அப்படிப்பட்ட மாற்றத்தை இதுக்கு முன்னாடி இந்த அல் குர்ஆன் செய்த மாற்றத்தை உலகத்தில் வேற ஏதாவது செய்ய முடியுமா? யாராவது செஞ்சிருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஒரு வேதம் இருக்குதா என்பதை தான் இன்னைக்கு அலச போறோம். அன்பிற்கினியவர்களே, இதுக்கு நோக்கம் என்னன்னா, இந்த உரை நிகழ்த்தி முடிக்கிற நேரத்தில் அல் குர்ஆன் இந்த மாற்றத்தெல்லாம் உருவாக்கிச்சுன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளோத்து உருவாக்கிச்சுன்னு நீங்க தலையாடிட்டு போக கூடாது. இது முடிய அல் குர்ஆனுடைய பெருமதியை நீங்க உணர்வீங்க. எப்படி மொபைல் போன் மூலமாக இந்த மாற்றம் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல போகல பெருமதியை உணர்றோம். இந்த விதமான பிள்ளைகள்லாம் தற்கொலை பண்ணியே செத்து போயிருக்கிறாங்க, இதால தான் பாண்டு சொல்லி 4 பேர் நாசமா போறதையும் சொல்லலாம். அவ 2 பிளஸ் மைனஸ் 2ஐயும் காட்டுற நேரம் உங்க வீட்டுக்கு இதை எடுக்கிறதா இல்லையான்னு நீங்க தீர்மானிப்பீங்க. இதே மாதிரி திருக்குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள போறீங்களா இல்லையான்னு முடிவு எடுக்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு உங்களுக்கு தரப்பட்டுச்சு. வீட்டுக்கு போய் நீங்க தினம்தோறும் ஓத போறீங்களா, எல்லோரு மூலையில வைக்க போறீங்களா? இது எப்படிப்பட்ட வேர்த்தான வேதம்? இந்த வேதம் நிஜமா மாற்றத்தை உருவாக்குமா? இதனால ஏதாவது கிடைக்குமா? இதெல்லாம் புரிந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வேதத்தை அணுகலாம். அன்பிக்கினியவர்களே, உண்மையாக நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இல்லை, ரோட்ல இறங்கி அவங்க பணம் சம்பாதிச்சு வந்தா மட்டும்தான் குடும்பம் ரன் ஆகும் ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. அதனால இப்ப படிக்கணும்னா படிப்பிக்கலாம். பணம் ஒரு புள்ளைய பெற்றெடுத்த உடனே அந்த புள்ளையோட கண்ணை பார்த்து நிறைய யோசிப்பீங்க. இந்த புள்ளை இப்படி வரணும், அன்பாகவும் பாசமாகவும் பக்குவமாகவும் நீங்க அவங்கள வளர்த்தெடுப்பீங்க.
ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க வாழ்க்கையை வாழாம பிள்ளைய வாழ வைப்பீங்க. அவங்க ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுப்பீங்க. அவங்க படிப்புக்காக செலவழிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை உங்கள்கிட்டே சுத்தி சுத்தி வளரும். அப்பவெல்லாம் நீங்களும் பிள்ளை இப்படி நிற்பீங்க. கொஞ்சம் உங்க தோல் கிட்ட வளர்ந்ததுக்கு பிறகு உங்களோட பேசுறதை கொஞ்சம் குறைச்சிருவாங்க. அந்த நேரத்தில் நீங்க தப்பி தவறியாவது அவர் என்ன பார்த்துட்டாரு நீங்க கண்டீங்கன்னா நெஞ்சு வெடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு மோசமானதை உங்க புள்ள செய்யற நேரம் இப்படியா வளர்த்தேண்டு அழுகிற தாய்மார்களை பார்க்கிறோம். சில உமாமார்கள் நல்லா வளர்த்திருப்பாங்க, என்னமோண்டு மூக்களையும் வாயிலையும் வச்சு போதைக்கு அடிமையான பிள்ளைகளை கண்டு தினந்தோறும் அழுகிற தாய்மார்கள், இதுக்குதான் நான் பெத்து போட்டேன்னு அழுகிற தாய்மார்களை பார்க்கிறேன். சரிப்பா, நல்லவங்களே எடுப்போமே. சாதாரணமா இந்த ஊர்களில் ஸ்கூலுக்கு சேர்த்துட்டோன்னு வைங்க, 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள 3ஆம் புள்ளன்னா அந்த ஸ்கூல்ல நல்ல பிள்ளைகள் அவங்க தான். அவங்க டீச்சர் கூப்பிட்டா மற்ற பிள்ளைகள் நடந்து வந்து இது ஓடி வந்துடும். அவ்வளோ கட்டுக்கோப்பான பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் தான் பொதுவாக ரிசல்ட்ஸ் நல்லா போடுவாங்க. ரிசல்ட்ஸ் போட்டு பாஸ் ஆகி இவங்க தான் கேம்பஸ் போவாங்க. ஒரு வகுப்புல 25ஆம் புள்ள வர்றவர் வந்து பல்கலைக்கழகம் போக மாட்டார். ஏன் போக மாட்டார்னா அவர் வகுப்புலே ஃபெயில். அப்ப அந்த மாதிரி போட்டி பரீட்சையிலாம் அவர் வந்து முன்ன வர மாட்டார். பல்கலைக்கழகத்தில் போய் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்கன்னு கேட்டா ஒவ்வொரு பிள்ளையும் கை தூக்கும். இந்த ஸ்கூல்ல நான் 1ஆம் புள்ள, அந்த ஸ்கூல்ல நான் 1ஆம் புள்ள, 30ஆம் புள்ள கை தூக்க மாட்டான். நான் தான் ஸ்கூல்ல ஃபெயிலா போனவன் பல்கலைக்கழகம் வர மாட்டாங்க. ஸோ எல்லாம் பாஸ் ஆன ஆட்கள் வந்திருப்பாங்க. அப்ப ஊர்ல நல்ல பேர், வீட்டுல நல்ல பேர், ஆசிரியர்கள்ட்ட நல்ல பேர், எல்லாத்திலும் நல்ல பேர் இருக்கிற ஒரு புள்ள தான் பல்கலைக்கழகத்துக்கு போகுது. அப்ப தாய் தகப்பனுடைய அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என் புள்ள லட்சியத்தை அடைஞ்சிட்டுப்பா, ஊரு கௌரவிலா நடத்தும். 9 எடுத்து இப்ப 3 எடுத்து பல்கலைக்கழகம் செலக்ட் ஆக்கப்பட்டு எங்க ஊருக்கு பெருமை சேர்த்துச்சுன்னு சில பிள்ளைகளை சொல்லுவாங்க. இப்படி பல்கலைக்கழகம் போற பிள்ளைகள் யாரு? அதான் சொன்ன ஆரம்பத்துல, டீச்சர் வாங்கன்னா மத்த புள்ள நடந்து வந்தா ஓடி போய் என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கட்டுக்கோப்புள்ள புள்ள. அது பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டா பலரை பார்க்கிறோம். அங்க திறந்த இது எக்கச்சக்கமான ரகிங் நடக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனை நடக்குது. இப்ப நான் கேட்கிறேன், பல்கலைக்கழகத்துல ஃபெயிலா போனவன்லாம் இருந்தான்னு வைங்க, ஒரு நாள் திறக்கவே இல்லாது. இது 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள போய் போடுற கூத்துலே பல்கலைக்கழகத்தை பூட்டுறான். இதுக்குள்ள அடிதடி வருவதுன்றான், பிரம்மாண்டமான பிரச்சனைன்றான், பல்கலைக்கழக மாணவ மாணவி பயப்படுறான். அந்த மாதிரி நிலைமை வருதா இல்லையா? பல்கலைக்கழகத்துக்குள்ள போனவர்கள் அதுக்குள்ள தகாத உறவில் ஈடுபடுறாங்க. நடந்து போற நேரம் மரம் இருக்கும், ஒரு செடி, அது பக்கத்தில் ஒரு பங்கு இருக்கும். என்னப்பா செடி ஆடுதுன்னு பார்த்தா எதுவை செய்யக்கூடாதோ, எதை ஷைன் பண்ண முன்னாடி இது பண்ணக்கூடாதோ, படிச்ச புள்ள, புத்தி உள்ள புள்ள, ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்துல என்ன செய்வாங்க, உட்கார்ந்துட்டு அவர்கள் கொஞ்சம் இதாயிட்டு இருப்பாங்க. ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய கற்பின் பெருமதியை புரியலையான்னு சிந்திக்கிற அளவுக்கு மானக்கேடான விஷயத்தில் அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க. அப்ப இத வந்து அவங்க உம்மா கண்டுட்டாங்கன்னு வைங்க, எங்கப்பா நீங்க அன்றாதபுரம் அந்த கூக்கிராமத்திலேருந்து வந்து இங்க படிக்க வந்தவங்க அங்க அந்த மாதிரி கள்ள உறவுகள்ல வச்சிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அந்த தாய் கண்டா நெஞ்சு வெடிக்காதா? அவங்களுக்கு வந்து இதா போகாது. இதுக்காம உங்களை அனுப்பினேன், இதுக்கா நீங்க இங்க வந்தீங்க, இப்படி பண்ணவா வந்தீங்க? நான் சொல்லுவது பொய்யா நிஜமா? படிச்சுட்டாங்கடா அவங்க நல்லவங்க ஆகிட்டான்னு அர்த்தமா? படிச்சு முடிச்சுட்டாங்க, பிஹெச்டி முடிச்சுட்டாங்கன்னா நல்ல மனுஷன் அர்த்தமா? உலகத்தில் படிப்பு வேற, நல்ல மனிதர்கள் என்பது வேற. படிச்சு போட்டு ஒரு முட்டையை பின்னாடி போட்டு கள்ளத்தனம் பண்ணலாம். படிச்சவன்ல எக்கச்சக்கமா கள்ளத்தனம் பண்றவன் இருக்கிறான், அவனோட படிப்பை பயன்படுத்தி. இப்படி படிச்சுட்டான் ஒரு மனுஷன் நல்லவனா ஆகுவான்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஆகினா உலகத்தில் இன்றைக்கு அமெரிக்கால படிச்சவன் கூட, ஐரோப்பால படிச்சவன் கூட அங்கதானே நல்லவங்க இருக்கணும். அங்க போனா அடடா ரத்மலிகாய நல்லமேப்பா அப்படி நினைக்கிற அளவுக்கு ஆகும். ஏன் நல்லோம்? அங்கெல்லாம் படிச்சவன் எக்கச்சக்கமா கோடி கணக்கில் பணம் சம்பாதிப்பான். அப்படி படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பணம் வருவது. ஒரு அதாவது ஆபீஸ்ல உட்கார்ந்து 4 பட்டன்ல உலகத்தை இயக்குவாங்க. அங்க உள்ள பொம்பளைட்ட போய் பார்த்தா ராத்திரி 2:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். என்னம்மா வேலை? இவர் உம்மா தானே, ஒரு தாய் தானே, பத்தினியா நிக்கணுமான்னு கேட்டா அவங்க யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல உள்ளவங்களாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. போன்லயே பாஸ்வேர்டு அடிச்சிட்டாங்கன்னா கதவை திறந்துடும். கதவெல்லாம் தட்டி திறக்க தேவையில்ல. அவங்க கேட்டை திறக்கணும்னா பாஸ்வேர்டு அடிச்சா கேட் திறந்துடும். அதுக்குரிய இதை செஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் போன்ல இருக்குது. அதுக்குள்ள வந்து தூங்குவாங்க. எப்படி வர்றாங்க? குடிச்சிட்டு வர்றாங்க. 2:30 மணிக்கு 2 புள்ள, ஒரு புள்ள இருந்தா அங்கெல்லாம் 10 புள்ள பெற்று எடுக்க மாட்டாங்க. ஒரு புள்ள இருந்தா அந்த தாய் வருவா, தகப்பன் வருவாங்க. அங்க உள்ள பொம்பளை கிளப்புக்கு போகாட்டி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. மென்டலோ, நீ கப்போவே இல்லையா, இன்னும் குளிக்கல அப்படி கேட்கிற மாதிரி. கிளப்புக்கே போகலையா? நான் கேட்கிறேன், அவன் படிச்சவனா? படிச்சவன். பட்டம் பெற்றவனா? பட்டம் பெற்றவன். பணம் சம்பாதிக்கிறான்? பணம் சம்பாதிக்கிறான். ஊர் உலகத்துக்கு நல்ல ஊடு கட்டி ஒழுக்கமா இருக்கிற மாதிரி விளங்குதான் இருக்குது.
அவங்க இதை ஒழுக்கக்கேடாவே பார்க்க மாட்டாங்க. இந்த வீட்டுல ஒரு பொம்பளை, அந்த வீட்டுல ரத்மல் யாயில தாய்மார்களை நீங்க ராத்திரி 2:30 மணிக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா உங்க புள்ள உங்களை எப்படி பார்க்கும்? நீங்க அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது எனக்கு சொல்லவே அருவருப்பா இருக்குது. அதை நினைச்சும் பார்க்கலாது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்க அங்க போனா நீங்க திகைத்து போயிருவீங்க. அடடா, இதெல்லாம் இதை விட வேணாம். இந்த வாழ்க்கை வாழ்ந்து எடுக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே, அவர்கள் செய்யறது நல்லமா? சரிப்பா, நீங்க குடிக்கிறீங்க, குடி நல்லமான்னு கேளுங்க. நீ படிச்சவன் தானே, ஸ்மோக் பண்ண கூடாது, ஏன்னா அது கேன்சர் உருவாக்குதுன்னு நீங்களே போட்டு வச்சுங்க. எத்தனை வெள்ளைக்காரன் குடிக்கிறத கண்டிக்கிறீங்க? அவன்ல குடிக்காதவன் எத்தனை பேர் நீங்க கேட்கணும். அவன்ல 10 பேர் உட்கார்ந்தா அவன் சுத்தமானவன், ரொம்ப பொலைட்டானவன், ப்ரொஃபஷனலான ரொம்ப இதானவன், ஆமா அப்படின்னு சொல்றீங்களே. இந்த வருமா பாருங்க, சுற்றுலால 10 பேர் உட்கார்ந்தா ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்த்து ஒத்தம் குடிக்காதவன் எடுத்து வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஆட்கள் எடுத்துட்டு வந்துடலாம் அள்ளி. அவர்களே அப்படி. அப்ப நான் கேட்கிறேன், அங்க சீரழிஞ்சு சின்ன பின்னமா இருக்கிறாங்க. பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, இப்ப இவங்களை எப்படி மாத்துறது? நான் கேட்கிற கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? இந்த கிளப்புக்கு போறவனை கூப்பிட்டு போகாதம்மா, அதெல்லாம் சரியில்லைம்மா. ஒரு ஆணண்டா யாரு, பெண்ணண்டா யாரு, திருமணம் முடிச்சிருவாங்களாம். இந்த ஆம்பளை எங்கேயாவது ஒரு நாடு போயிருவான். எங்கப்பா வைஃப், அவன் வேற நாட்டுக்கு போயிருப்பா. அவன் 4 பேரோட அவ போயிருப்பா, இவன் 4 பேரோட போவான். அது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா, அது பெஸ்டியா, என்னமோ உண்டு. இப்படி உலகம் எங்கும் எந்த ஒரு ஆண் துணை இல்லாமல் இந்த பெண்கள் பயணிக்கிறாங்களே, இதை நீங்க சரி காண்றீங்களா? எல்லா மதத்தையும் உட்கார வைப்போம், எல்லா மதத்திலையும் கேட்போம், ஆம்பளை கூட மறைக்கணுமா பொம்பளை கூட மறைக்கணுமான்னு கேட்டா அல்ல, அவ்வளவு வேணாம். எல்லா மதத்திலும் உட்கார வச்சு, பிள்ளைகள் உட்கார வச்சு, உங்க வாப்பா கூட மறைக்கணுமா உமா கூட மறைக்கணும்னா பிள்ளைகள்கிட்ட கருத்து கேட்ட என்ன சொல்லுவாங்க? தாய் தான் கூட மறைக்கணும், உமா தான் கூட மறைக்கணும். ஆனால் இன்றைக்கு பெண்கள் கூட மறைக்கிறாங்கன்னு ஐரோப்பால போய் கேட்டா இல்ல, படிச்சவன் தானே, நீ படிச்சவன் தானே, உன்னை மறைச்சு கொள்ளணும்னு உனக்கு தெரியலையா? இறைவன் சில ஆடு மாடுகள் மிருகத்தை பார்த்தா கூட அதுக்கு பூளை போட்டு அப்படி குனிய விட்டு அப்படி ஒரு மாதிரியா படைச்சிருக்கிறான். அதை கூட ஒரு வகையா படைச்சிருக்கிறா. நம்மளே ஆடைகளை தந்து கண்ணியப்படுத்திருக்கிறான். அதை கலட்டி போட்டா உன்னை மிருகத்தை விட கேவலம் பண்றதா? ஒரு கண்ணியம் எங்க இருக்குது? சாதாரணமா ஒரு 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 வலிமாக்க போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, கூடுதலான ஆடையை சேர்த்துக் கொள்வீங்களா, இருக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு போவீங்களா? கூடுதலா சேர்த்தாதான் அது அந்த இடத்துக்கு கண்ணியத்தை தரும். பரீஷான்றான்ல, ஆடைகளை கூட்டுற டைம்ல அது கண்ணியம் ரொம்ப இருக்கு. அது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யூ ஆரிஷம் வரீஷா, நாங்க ஆடைகள் அணிவிச்சு உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம், அது உங்க மானத்தை மறைக்கும், உங்களுக்கு கண்ணியத்தை தரும். ஒருத்தர் போறாரு, கட்ட ஜம்பர் அடிச்சுட்டு பார்லிமெண்ட்ல போய் பேசலாமா? என்ன ஜெயில் கைதி பாஞ்சு வந்துட்டான், ஜெயில உனக்கு இதானே சரி, நீ ஜெயில் கைதி எனக்கு காட்ட, உனக்கு கட்ட தான் உடுப்பாட்டலாம். என்ன நீ கைதி, உன்னை கண்ணியப்படுத்துறது ஆடையில தான். அதே மாதிரி ஒரு ஆள் பார்லிமெண்ட்ல பேசினா எப்படி இருக்கும்? ஏன் சுதந்திரம் தான், அவன் சுதந்திரம் உனக்கு பேசலாம், அப்படியே பேசுவீங்க? உள்ள டைய போட்டு அதுக்கு மேல பிளேசரை போட்டு எல்லாம் உங்களுக்கு எதையும் உடுக்கலாம் தானே, வேண்டிய மாதிரி அப்படி உடுக்கலாம் தானே. மனிதனுக்கு தெரியுது அந்த சபைக்கு அப்படி உடுக்கணும். ஆனா அவங்களுக்கு புரியுது இல்லையே. மேற்கத்திய நாடு உள்ளவங்க நம்மளை மிஞ்சிட்டாங்க. அவங்க எங்களை விட படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் புரியும், அவர்கள் விண்வெளியை பத்தி ஆய்வு பண்றார்கள். அதையெல்லாம் பேசினால் கூட நமக்கு அதில் ஒரு வீதம் கூட புரியாது. அப்படிப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வாழ தெரியல, வாழ புரியல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இந்த பிரச்சனை வர்ற நேரம் வீட்டுக்கு வீடு சைத்தான் பூந்திருக்கிறான். கள்ள காதல் வருகிறது. அந்த பிள்ளைகள் இளம் வயசுல எல்லாம் தெளிவா தெரியாது, கண்டவன் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. 4 பிள்ளைகள் பாஞ்சு ஓடுது, உம்மா வேணாம் வாப்பா வேணான்னு ஓடுறாங்க. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடக்குது. இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும், என் புள்ள இதுக்கு ஏதோ தப்புல சிக்கிட்டாரு, சிக்கின புள்ளைய காப்பாத்தணும், இதுக்கு எங்க கூட்டி போலாம் சொல்லுங்கண்டா. நான் உங்களுக்கு அமெரிக்காவை காட்டினேன், என்ன ஆகும்? நீங்க என்ன அமெரிக்காவை காட்டுறீங்க? அங்க உள்ளவன் இதை விட ரொம்ப மோசமா இருக்கிறான். அங்க போய் புள்ளைய பல்கலைக்கழகம் சேர்த்தா டாக்டரா வருவான், ஆனா வர்ற டாக்டர் நல்லவனா நிக்க மாட்டான். அவ்வளவு விபச்சாரத்தையும் சிம்பிளா செஞ்சுட்டு அது மைக்கார் மை பெற்றோன்னு போயிருவான். அவனுக்கு அதெல்லாம் அருவருப்பா இருக்கு. அந்த கல்ச்சர் அப்படி, அந்த சூழல் அப்படி. அப்படி என்றால் உங்க புள்ளைய படிப்பிக்க இடம் இருக்குது. உங்க புள்ள தப்பா பாக்குது, போன்ல தப்பா உங்களோட பேசுது, ஏதோ தப்பா நடக்க பார்க்கிறார், எது முறைகேடோ அந்த முறைகேடில் ஈடுபட பார்க்கிறார், விபச்சாரம் செய்ய பார்க்கிறார். இப்ப இவரை எங்க கொண்டு போறது? ஸ்கூலுக்கா? ஆனா ஸ்கூலுக்கு கொண்டு போய் பல்கலைக்கழகம் சேர்த்தாச்சு. பல்கலைக்கழகத்தில் சேர்த்தவங்க நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு, இந்த மாதிரி நிலைமைண்டா இவர்களை எங்க கொண்டு போய் மாத்துற சொல்லுங்க பாப்போம். அதுக்கு ஒரு இடம் சொல்லுங்க.
கவுன்சிலிங் யூனிட்டுக்கு கொண்டு போனா மாறி வந்துருவாங்க. அட கவுன்சிலிங் பண்றவனே அந்த நிலைமையில இருந்தா உலகத்தில் அப்ப அமெரிக்கால கவுன்சிலிங் யூனிட் இல்லையா? அங்க கவுன்சிலர்ஸ் இல்லையா? யாருக்கு கவுன்சிலர் பண்ண யாரு? அவன் தப்புன்னு நினைக்கணுமே. அது தப்புன்னு நினைச்சாதானே தப்புன்னு சொல்லி கொடுக்கலாம். இது எங்க வாழ்க்கை பாண்டா என்ன செய்யறது? திருமணமே வேணான்ட்டாங்க. ஒரு ஊட எடுத்துட்டாங்கன்னா 2 பேரும், ஒரு ஆம்பளையும் பொம்பளையும், அவங்க வந்து லிவிங் டுகெதர் வாழ்வாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? நீங்க இங்க தான் திருமணம் முடிக்கிறீங்க, அவங்க திருமணம் முடிக்க மாட்டாங்க. நாங்க எவ்வளவுக்கு எங்களுக்கு வாழ முடியுமோ அவ்வளவு காலம் வாழுவோம். ரூட் ரெண்ட் வந்து எவ்வளவு? $10,000. நீங்க $5,000 கட்டுங்க, நீங்க 5,000 கட்டுங்க. 2 பேரும் அவங்க 2 பர்கர் வாங்கிட்டாங்கன்னா இவர் பர்கருக்கு இவர் சல்லி கட்டுவாங்க, அவங்க பர்கருக்கு அவங்க சல்லி கட்டுவாங்க. இப்படியே வாங்கி ஒரு 3 மாசத்துல வேணாம் வெறுக்குதா பிரிஞ்சிருவோன்றாங்க. பாவிகளா, மீஷாக்கன் கலீலான்றான்ல. நீங்க என்ன உடன்படிக்கை செஞ்சீங்க தெரியுமா? கடுமையான உடன்படிக்கை. ஒரு ஆணும் பெண்ணும் நீங்க செஞ்சு கொண்ட உடன்படிக்கை அப்படி. அந்த உடன்படிக்கை உறுதி செய்ய உங்களுக்கு ஒரு புள்ளையை தரும். 2 பேரும் உரிமை கொண்டாடுற மாதிரி ஒரு ஊட கட்டி போட்டு நீங்க பாட்டு விட்டுட்டு போயிருவீங்களா? சும்மா காடாகட்டும். இந்த ஊட எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின, இல்ல பாதி எனக்கு என்ன உரிமை கொண்டாடுவீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. குழந்தையோட புள்ளக்குட்டியோட அன்பா பாசமா எப்படி வாழ்றேன். அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க? அதெல்லாம் தேவையில்லப்பா. அட ஆடு மாடு குட்டி போடுது, லிவிங் டுகெதரா, அதெல்லாம் புள்ளெல்லாம் எங்களுக்கு வேணாம். புள்ள வராத மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். 2 பேருக்கு வெறுத்தா 2 பேர் வேற 2 பேரும் பார்ப்போம். அட மிருகத்தை விட கேவலமா நிக்கிறீங்க, இவ்வளவு மோசமா நிக்கிறீங்க. உங்களை கொண்டு போய் கவுன்சிலிங் பண்ணா மாறுவாண்டா? கவுன்சிலிங் யூனிட் எங்களை விட எக்கச்சக்கமா. இங்கெல்லாம் ஸ்கூலுக்கு சில நேரம் ஸ்கூலுக்கே ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. அங்கெல்லாம் அப்படி இல்ல, கிளாஸுக்கு பின்னாடி கவுன்சிலர் நிற்பாங்க. ஒரு புள்ளை இப்படி வச்சா கையை வச்சுட்டா பக்கத்துல கவுன்சிலர் வருவாரு. கூட்டிட்டு போய் என்னப்பா பிரச்சனை வீட்டுல, அம்மாவை பிரச்சனையா, என்ன பிரச்சனை? அப்படி கவுன்சிலர் உள்ள நாடு இது. கவுன்சிலர்கிட்ட கொண்டு போய் செஞ்சுட்டு என்ன செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இயலாது. இப்ப நீங்க திக்குமுக்காயிருவீங்க. ஏண்டா உலகத்தில் உங்களுக்கு ஆக பெருமதியை தெரியுமா? ஒரு பேனாவை புத்தகத்தை எடுங்க, நீங்க சேகரிச்ச சொத்தெல்லாம் எழுதுங்க. வீட்டில் ஒரு ஃபேனை விட்டுறாதீங்க, ஒரு லைட்டை விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் போடுங்க. கூட்டி கழிச்சா கோடி கணக்கில் வருவதா லட்சக்கணக்கில் வருவதா? அதுல ஒன்றை மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்க குழந்தை பெருமதி எவ்வளவு, உங்க புள்ள பெருமதி எவ்வளவு. இந்த சமூகத்துக்கு உங்க சந்தூக்க தூக்குற நேரம், இந்த சமூகத்தை விட்டு நீங்க போற நேரம், ஒரு மாணிக்கத்தை விட்டுட்டு போறீங்களா? 4 பேர் உங்களுக்கு துவா செய்யற மாதிரி போறீங்களா? என்ன சைத்தான் இவன், என்ன அநியாயம் பண்றான், என்ன ரவுடி இது, 4 பெண்களுடைய வாழ்க்கையை நடு சந்தையில சீரழிச்சிட்டு போற வேண்டி அப்படிப்பட்ட பேரை வாங்கி போறீங்களா? இந்த நிலைமைகளை உங்களுக்கு யாரு வழிகாட்ட போறா? எனக்கு இப்ப எல்லாம் பட்டியல் போடுங்க, நீங்க கூகுள் பண்ணி எனக்கு சொல்லுங்க. பிள்ளைகளை மாத்துறதுக்கு மெஷின் இருக்குது, இருந்தா இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலோட பேசி நாங்க கொண்டு வருவோம். இங்க அந்த மெஷின்ல ஒருத்தனா போட்டு எடுப்போம், ஸ்கேன் பண்றதுக்கு உள்ள போடுற மாதிரி மெஷினுக்குள்ள போட்டு நல்லவனாக்கி எடுப்போம். அப்படி ஒரு மெஷின் இல்லையா? மனுஷனை படிப்பிக்கலாமா, அவனுக்கு அறிவை ஊட்டலாமா, அவனை நல்லவன் ஆக்குறதுக்கு எங்கப்பா மெஷின் கேட்டீங்கன்னா அதுக்கு உலகத்துல மெஷின் கண்டுபிடிக்கலையா? சரிப்பா, இதுக்கு எங்கப்பா கொண்டு போய் சேர்க்கிறது? பல்கலைக்கழகத்துக்கே கொண்டு போய் சேர்த்தாலும் அங்க 4 பிரச்சனையை பார்க்கிறோம்டா. இப்பதான் உங்களுக்கு ஒரு வேதம் கிடைக்கும். உங்க புள்ளைய மாத்தணுமா? உம்மாண்ட உங்களுக்கு சீன்னு சொல்லக்கூடாதா? உங்களை வந்து நோய்க்கவே கூடாதா? உங்களை தாங்கி பிடிக்கணுமா? உங்களுக்கு என்ன பண்ணணும் அவரு எல்லாத்தையும் அவர் வந்து இது பண்ணணுமா? அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் கூட்டி போனா உங்க புள்ள மாறிடுவாருண்டா. நீங்க கேட்பீங்க எத்தனை பேர் மாறி இருக்கிறாங்க? அந்த இடம் எங்க இருக்குது, எவ்வளவு தூரம் இருக்குது? பரவாயில்ல, என் காணி பூமி எல்லாம் வித்து லட்சமா வித்துட்டு என் மகன் தான் எனக்கு முக்கியம், என் மகனை காப்பாத்தி தருவீங்களா? போதையிலிருந்து விடுபடை ஆகிடுவாரா? எல்லா விஷயத்திலிருந்து தப்பிடுவாரா? அது எங்க இருக்குது? எத்தியோப்பியாலயா? அது எங்க? கொலம்பியாலயா? என்ன கூட்டிட்டு போங்க, எவ்வளவு சல்லி வேணுமோ செலவழிக்கிறோம், எனக்கு என் புள்ள வந்தா போதும்னு கேட்பீங்களா? அது எங்கேயும் இல்லை, அது உங்க வீட்டிலே இருக்குது. உலகத்துக்கு இதனுடைய பொக்கிஷம் திருமறை குர்ஆன் என்பது அதோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக சொல்லுவாங்க எல்லாரும் நம்ம பெரிய பணக்காரன் தான், ஆனால் பணக்காரன் நினைக்கிறது இல்லை. எப்போ நம்ம பணம் நமக்கு தெரியுமா? நம்ம ஒரு கிட்னி போச்சுன்னு வைங்க, இப்போ நாங்கள் யாரை பார்க்கணும் தெரியுமா? புத்தளத்தில் யாரு கிட்னி தேடி திரிகிறானோ அப்போதான் நமக்கு தெரியும். யாரெல்லாம் அவன் வீட்டில் கிட்னி போச்சு, அவன் புத்தளம் முழுக்க கிட்னி தேடுறான், எனக்கு நீ அந்த கிட்னி எங்கே வச்சு யாரெல்லாம் இன்றைக்கு எத்தனை லட்சம் செலவழிக்க ரெடி ஆகுறாங்களே யாரெல்லாம். அவன் ஹார்ட்ல பிரச்சனைன்றாங்க, அதுக்கு பைபாஸ் பண்ணணுமா, அதுக்கு இன்னும் விலை வருமா, இன்றைக்கு என் அக்கௌண்ட்ல 15 லட்சம் பேலன்ஸ் ஆகுற மாதிரி என் ஹார்ட்டை தூய்மையா வச்சிருக்கிற யாரெல்லாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும். பிரச்சனைன்னு வர்ற நேரம் அந்த பிரச்சனை பட்டவரை போய் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த பிரச்சனை இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் மிச்சம்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க தான் எதையாவது வித்து கொடுக்கணும். அப்படி போச்சண்டா, அதுதான் பெருமதியை பார்க்கிற விதம்.
பெருமதியை உணர்ற விதம் இந்த கண்ணி இல்லாத ஒரு குருடனோட நீங்க பேசுறீங்கன்னா பச்சை கலர் தெரியுமான்னு அவன் பச்சைன்னா என்னன்னு கேட்பாங்க. இந்த உலகத்துல அழகெல்லாம் நீங்க பாக்குறீங்க, உங்க புள்ள கண்ணை பார்த்து ரசிக்கிறீங்க, அவர் முகத்தை பாக்குறீங்க. ஒரு குருடருக்கு வெள்ளன்னா என்னன்னு தெரியாது, அவருக்கு அது என்ன கலர்ன்றே புரியாது, அது எப்படி என்று தெரியாது. அப்பதான் உங்க கண்ணு பெருமதி தெரிந்தால், அந்த கண்ணுடைய பெருமதியை நீங்க உணர்ந்தா இதை எத்தனை கோடி கொடுத்தாலும் எடுக்க இயலாது. நம்ம நாட்டில் ஜனாதிபதி ஒரு கண்ணை இழந்தாங்க, சந்திரிகா பண்டாரநாயக். இழந்ததுக்கு பிறகு ஒரு கண்ணு போட்டாங்களா இல்லையா? அது இயல்பு கண்ணு மாதிரி நீங்க பாத்தீங்களா? ஜனாதிபதியா இருக்கிறவருக்கு அவருடைய முன்னாடி கண்ணு மாதிரி எடுக்க முடியலண்டா பாதிக்கப்பட்ட நேரம், ஒரு கண்ணு பாதிக்கப்பட்ட நேரம், பிறவி குருடர்களை குணமாக்க முடியாம நிக்கிறாங்கன்னா எங்களுக்கு ரெண்டு கண்ணு அல்ல ஒன்னாலே பார்த்துடலாமே, ஒன்றாலே உலகத்தை பார்க்கலாமே, ஒன்றுக்கு இன்னொன்று சந்தியா அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று நம்ம எப்ப பெருமதி உணர்வோம் தெரியுமா? இல்லாத ஒரு மனுஷன்ட்டு போய் நமக்கு அது ஒர்க் பண்ண போல அவன் துடிப்பான் பாருங்க, அவன் வேதனையில் துடிப்பான் பாருங்க, அந்த நேரத்தில் தான் நமக்கு நம்ம பெருமதி தெரியும். இங்க உட்கார்ந்து அவ்வளவு பேருக்கு கோடி கணக்கில் உறுப்புகளை போட்டா வழங்க. சாதாரணமா ஒரு பெரிய ஜனாதிபதி ஜோ பைடன் வச்சுக்கொள்வோமே, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி செத்து போறாருன்னு வைங்க. செத்து போக்கிட்ட அவருக்கு என்ன நடக்குது? உள்ளக்குள்ள பிரச்சனை, ஒரு பெரிய பணக்காரன் உள்ளக்குள்ள பிரச்சனை ஆயிட்டு, பிரச்சனை ஆனா செத்து போறாரு. எவ்வளவோ சல்லி இருக்குது. இப்ப சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? ஒரு வாகனத்தில் இன்ஜின்ல பிரச்சனை, கலட்டுப்பா இன்ஜினை, புதுசா வைப்பா இன்ஜினை, எங்கேயாவது கொண்டு வந்து இன்ஜினை வை. அத மாதிரி ஜனாதிபதியாச்சே, அவர் வந்து என்ன சாக கிடக்கிற ஒரு ஆள்கிட்ட இங்க இருந்து நீங்க வெட்டுங்க, இதுக்குள்ளதானே பிரச்சனை, இங்க இந்த வயிற்றுக்கிட்ட தானே பிரச்சனை, கேன்சர் இங்க தானே வந்திருக்குது, லிவர்ல தானே, வெட்டுங்க இந்த துண்டை, இப்படி வெட்டி இப்படி வெட்டி அதை கொண்டாந்து பொறுத்துங்கப்பா, பொறுத்து நான் வாழ்ந்துருவாரா? அப்படி குணமாக்கலாமா? ஒரு உறுப்பு போனா அதை செட் பண்ணவும் இயலாது, அது ஒன்றும் பண்ண இயலாத அளவுக்கு சுபஹானல்லாஹ். இதை கலட்டி எடுத்து பூட்டி விட்டுட்டு ரெண்டு ஆணியை போட்டு விட்டா விஷயம் முடிஞ்சா அது வேற. சுபஹானல்லாஹ், இப்படி எங்க வச்சிருக்கிறியா அல்லாண்டு அதுல துடிப்பான் பாருங்க, முழு பணத்தையும் வச்சுட்டு துடிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அவன்கிட்ட போய் பார்த்தா விளங்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனியுடைய நிறுவர், அவர் வந்து 2011 செத்து போறார். செத்து போக்கில் அவருடைய சொத்து பெறுமதி கம்பெனியில 38,000 பில்லியன் ருபீஸ். நம்ம நாட்டு கணக்குங்க நான் சொல்றது, வந்து நம்ம நாட்டு கணக்கு, இலங்கை ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணினா 38,000 பில்லியன். எங்க நாட்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் போடுவாங்க தெரியுமா? 2,500 பில்லியன். அந்த நேரத்தில் அப்ப அவர் சாகிற டைம்ல 2000 2,500 பில்லியன் போடுவாங்க. இப்ப கூட பெரிய 10,000 போடல, 3,500 தான் நிக்குது. இதான் பட்ஜெட். அவர் போக்கில் 56 வயசு. அவர் விட்டு போன சொத்தை மட்டும் போட்டா நம்ம நாட்டில் ஒரு சும்மா சிம்பிளா ஒரு 10 வருஷத்துக்கு, சிம்பிளா 15 வருஷத்துக்கு என்ன செஞ்சிடலாம்? பட்ஜெட் போடலாம். 10-12 வருஷத்துக்கு பட்ஜெட் போடுற அளவுக்கு ஒரு அவ்வளவு சொத்து. அப்ப யோசிச்சுக்கோங்க, உங்க 2 கோடி 10 லட்சம் மக்கள் வாழ்ற நாட்டில் 10 வருஷம் பட்ஜெட் போடும். 15 எல்லாம் விடுங்க, 10 வருஷம் பட்ஜெட் போடும். அவருக்கு இங்க கேன்சர். இந்த கேன்சருக்கு அவருக்கு உலகத்தில் ஆகப்பெரிய ஸ்பெஷலிஸ்டை இப்ப கால் பண்ணி, ஒரு வருஷம் உன் சேலரி இப்ப பேங்க்ல டிபாசிட் பண்றேன், ஒரு வருஷத்துக்கு நீ என்ன உழைப்பியோ இங்க வா, என் வீட்டுக்கே வா, என்கிட்ட ஒரு கிழமை இருந்துட்டு போ, எல்லாம் பண்ணு, செய்யலாமா? இல்லாட்டி ஒருத்தனை எதிராக்கி, ஏப்பா அவன் சாகர கிடக்கிறவன் ஜெயில உள்ளவன் தூக்கு போடுறானா, அவனை தூக்கெல்லாம் போடாதீங்க, அவனை தூக்கு போட முன்னாடி வெட்டிட்டு அவன் உயிர்ப்பெல்லாம் எடுத்து எனக்கு செட் பண்ணுங்க, செய்யலாம் தானே? எவ்வளவு சொத்து இருக்குது, வேண்டிய செய்யலாமா? அந்த கேன்சர்ல 56 வயசுல அவன் உழுவுறான். அல்லாஹ் என்ன காட்டுறான்? உனக்கு தந்த உறுப்புட பெருமதி தெரியுமா? உடல் உறுப்புகளோட பெருமதி தெரியுமா? உன் பணத்தை ஒரு நாட்டு பட்ஜெட் போடுற 10 வருஷத்துக்கு பட்ஜெட் போடுற கண்ட வச்சாலும் ஒத்த 2 பேருக்கு பட்ஜெட் போடுவாங்க, வீட்டில் உள்ள ஒரு குடும்பத்துக்கு பட்ஜெட் போடுவாங்க வாப்பாமார்கள். இந்த மாசம் எவ்வளவு செலவோ, அவன் 2 கோடி 10 லட்சம் பேருக்கு பட்ஜெட் போட்டு அது ஒரு 10 வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டா எவ்வளவு பெரிய சல்லின்னு யோசிங்க. அவருக்கு வந்த கேன்சரை இல்லாம ஆக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு பெருமதி இந்த உறுப்பினர். நாம எப்ப புரிவோம்? அடே, ஸ்டீவ் ஜாப்ஸை விட நான் பணக்காரனாச்சு, அவனுக்கு இது வேலை செய்யாம போச்சு, எனக்கு வேலை செய்யுதேப்பா, அதானே உண்மை. உடல் அப்படித்தானே கணக்கு போடணும். எல்லாம் கோடி கோடியா இருந்து நடக்கவும் முடியல, கண்ணு விளங்குறது, கிட்னியும் போய் ஹார்ட் இதாயினா என்ன பணக்காரன்னு கேட்கிறேன்? என்ன பணக்காரன்? அதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெருமதியை காட்டணுமா? அந்த பெருமதி எப்ப வழங்கும்? இழந்த ஒரு ஆள்கிட்ட போனா வழங்கும். நான் ஏதை சொல்றேன் தெரியுமா? நம்ம வீட்டில் திருக்குறானை வச்சிருக்கிறேன், அதுல பெருமதியை நமக்கு தெரியல. இது என்ன சாதாரண அல்லாட வேதம், அல்லாட வேதம் வாயால சொல்றோம், நிஜமா அல்லாட வேதம் என்று நாம் அந்த ஒரு வீட்டில் ஒரு மாணிக்கத்தை வச்சிருந்தா அடிக்கடி சொல்லுவோம், கதவு பூட்டினீங்களா? அதுக்கு அந்த அல்மாரி கதவு 4 கதவு தாண்டி தான் மெயின் கதவு இருக்கும். அல்மாரி கதவு, அதுல கல்லலாச்சு, அதுக்கப்புறம் மெயின் டோர், அதுக்கப்புறம் ரூம் டோர், அதுக்கப்புறம் இங்கால டோர், அப்படிலாம் வச்சு கேட்டே வேற.
இவ்வளவு பூட்டியும் வசுவாசம் நிற்போம். ஏன்னா வீட்டுக்குள்ள மாணிக்கம் இருக்குது. இந்த வேதத்தில பெருமதியை நாம் உணர்ந்தால் சுபஹானல்லாஹ், நாம் இந்த வேதத்தோட டச் ஆயிரும். எப்ப பெருமதி உணர்வோம் தெரியுமா? நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் துடித்து போகிற நேரம், உலகமே கைவிரிக்கிற நேரம். நிம்மதி இல்லப்பா, பிரம்மாண்டமான வீடு கட்டிட்டோம், ரூம் போட்டுட்டோம், 10 லட்சத்துக்கு பெட் வாங்கி வச்சுட்டோம், ராத்திரிக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டும் தூக்கம் வரலையே, ஏசியை ஒன் பண்ணி பார்க்கிறேன், ஆஃப் பண்ணி பார்க்கிறேன். இந்த டைம்ல எனக்கு தூக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு மருந்து கிடைக்குமாண்டா? அந்த மருந்துக்கு என்ன கொடுக்கணும்? நான் எத்தனை டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு தூக்கம் இல்லை, என்ன கொடுக்கணும்ன்றா அவர் எதையும் கொடுக்க ரெடி ஆவார். தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கத்தை இந்த வேதம் தரும். மனசுல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வேதம் பிரச்சனைகளை அகற்றும். சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு உங்களை வாழ வைக்கும். மன்னிக்கும் குணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அசிங்கங்களை எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கும். ஆபாசங்களை உங்கள்கிட்ட இருந்து தள்ளும். உங்களை மனித புனிதனாக மாற்றும். நீங்கள் நடக்கிற நேரம் நீங்கள் பணிவாக நடப்பீர்கள். உலகம் உங்களை போட்டுகிற அளவுக்கு நீங்கள் மனிதர்களாக மாறுவீங்க. இதுக்கு உலகத்துல இடம் இல்லைன்ட்ட, இதுக்குள்ள இடம் குர்ஆன். இப்படி நான் சொன்னா நான் முஸ்லீம் தானே, குர்ஆனை பத்தி 4 வார்த்தை கொஞ்சம் கூட தானே சொல்லுவேன் அப்படின்னு ஒரு மாற்று மத அன்பர் கேட்டிருந்தா அவர் முஸ்லீம் அதனால அப்படி பேசுறாருன்னு நினைப்பாங்க. ஆனால் இதை நான் ப்ரூஃப் பண்ணணும். சும்மா வாயால சொல்லக்கூடாது, நிஜமா ப்ரூஃப் பண்ணணும். குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம்னா எப்படி ஏற்படுத்திச்சு, என்ன மாதிரி ஏற்படுத்திச்சு? ரப்புல் ஆலமீன் இதை ப்ரூஃப் பண்றதுக்கு அவன் என்ன செய்யறான்னா தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இடத்தை. எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறான்? வேர்ல்ட் மேப் விரிச்சு பார்த்தா ஜசீரத்துல் அரப். ஜசீரனா தெரியுதா உங்களுக்கு? அதாவது நாம தீவு, அது ஒரு பக்கம், அதாவது மற்ற பக்கம் எல்லாம் கடல், ஒரு பக்கம் மட்டும் தரையா நிற்கும். அது ஜசீரா, ஜசீரத்துல் அரப். அரபிய தீபகற்பம் பண்ணுவோம். அந்த அரபு தீபகற்பத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். ஏன் இங்க தேர்ந்தெடுக்கிறான்? இங்க தான் வேதத்தை இறக்க போறானா. வேதத்தை இறக்கினா மொபைல் போனை கையில வந்தா மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னோமா, இந்த வேதம் வந்ததுக்கு பிறகு பளிச்சுன்னு மாற்றம் தெரியணும்டா. இப்ப நாம ஒரு வெள்ள புடவை உடுப்பிருக்கணும் வைங்க, அது தூசியே இல்லைண்டா கலையினா மாற்றம் தெரியாது. இதுக்கு முன்னாடி இப்படித்தானே இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல அழுக்காய் கண்ண கரையிற கருத்தான வெள்ளை உடுப்பு தான். கருப்பாவி இருந்தா எல்லாத்தையும் சேஃபிக்ஸ் எல்லாம் நல்லா போட்டு பிடிச்சி நல்ல கழுவி எடுத்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மினுங்கும். இவ்வளவு மாற்றமா? இப்படி கருப்பா இருந்துச்சு வெள்ளையா சொல்லுவோமா? உலகத்தில் அவ்வளவு பாவத்தையும் செய்யறவங்க எல்லாம் எடுத்து பார்த்தா ஆக பாவம் செய்யறவன் எங்கப்பான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்கிறாங்களா? எங்க? உலகத்திலேயே ஆக பாவம் செய்யறவன் எங்கயா? அந்த ஜசீரத்துல் அரபுல உள்ளவன் தான் ரொம்ப பெரிய அழுக்கு சட்டை மாதிரி. எந்த அளவுக்குன்னா இன்றைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா உலகத்துல சில நாடுகள் இருக்கு, இப்படி குனிவாங்க, அவங்க பவ் பண்ணி தான் மனுஷரை வரவேற்பாங்க. அரபு நாட்டுல இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாம் கிடைச்சவங்களை தவிர குடியவே மாட்டாங்க. அவர்கள் ஒரு நாளும் இன்னொரு ஆளை அரவணைக்கணும் இப்படி இதாக்கி அவங்க மோந்து கொள்வாங்க. காலை தூக்கி மோந்து கொள்வார்களே தவிர அமெரிக்கா ஜனாதிபதி வந்ததுக்காக வேண்டி அரபு நாட்டில் உள்ள இப்படி போக மாட்டான். இப்படிதான் நிற்பான். அவ பாட்டுக்கு அவர் ஆடைக்கு மேல் ஆடை கர்வம் என்று சொன்னா, அதாவது நான் இஸ்லாத்தை பேசல, இப்ப பொதுவா மனிதர்ல கடுமையான கர்வத்தை நீங்க அங்க பார்க்கணும். தலையெல்லாம் கீழே வைக்காத ஆளுக்கு அவ்வளவு கர்வமா நிற்பாங்க. அவர்கள் எந்த அளவுக்கு உலகத்துக்கே பேச தெரியலன்றாங்க. நீங்க அஜமைப்பா ஊமப்பா, நாங்க மட்டும் தான் பேச தெரிய மாட்டுவாங்க. அந்த அளவுக்கு இருமாப்பு பிடித்தவர்கள். தலைமைத்துவ கட்டுப்பாடு ஜீரோ. அவங்களுக்கு என்ன இல்லைன்னா தலைவர் இல்லை. உலக நாடுகளுக்கெல்லாம் அப்ப தலைவர் இருக்குது. பாரசீகம் ஈரான தலைமையாக கொண்டு இயங்குது. அங்க ஒருத்தர் நிற்கிறாரு, கிஸ்ரா கைசர் தலைவர்கள் சொல்லுவாங்க. உலகத்துக்கு எல்லா நாட்டிலையும் தலைவர் இருக்கிற நேரம் சரிப்பா சவுதி மாதிரி இருந்துச்சு. அப்ப அதுக்கு யாருப்பா தலைவர்னு கேட்டா தலைவர் இல்லையா. அந்த பள்ளத்தாக்கு அவர் தலைவரா, இந்த பள்ளத்தாக்கு இவர் தலைவரா. அவர் போலீஸ் எல்லாம் வச்சுக்கிறாரோ, தப்பு பண்ணா போய் அடைச்சிருவாரோ, பனிஷ்மெண்ட் கொடுப்பாரான்னு கேட்டா அது ரோமத்துல நடக்குது. இந்த சிரியா போட்டிருக்கு பாருங்க, அது வரைக்கும் அங்காலத்தான் தப்பு பண்ணினா ஜெயில் பண்ணுவாங்க, எல்லாம் பண்றாங்க. அரபு நாட்டுக்குள்ள அப்படி இல்ல. ஏன் இல்லண்டா யாரு தட்டி கேட்க? இந்த கோத்திரம் அந்த கோத்திரத்துக்கு அடிச்சா 100 வருஷத்துக்கு பார்க்க போகும். இவன்ல ஒரு ஆளை கொல்லுவான், அவன்ல ஒரு ஆள் இவன் கொல்லுவான். இது போகுமே தவிர அவங்கள்ட்ட ஜனாதிபதி எனக்கு தேடி நீங்க வரலாம் பிரட்டி படிச்சு எனக்கு காட்டுங்க. ரசூல்லா வர முன்னாடி இவர் தான் மன்னர் பேர் அப்துல்லா, அவர் தான் அங்க இருந்தாரு, காட்டுங்க பாப்போம். ஒவ்வொரு நாட்டுக்கு மன்னர் சொல்றீங்களே, ரசூல்லாவுக்கு முன்னாடி மன்னர் யாரு? அப்புறம் தான் கலீஃபாவே வருவது. அதுக்கு முன்னாடி மன்னர். உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் தலைவர் இருக்கிற நேரம் தலைவர் இல்லாத நாட்டு காட்டுப்பான்னா அங்கதான். நான் கேட்கிறேன், தலைவர் இல்லாட்டி என்ன ஆகும்? இந்த பள்ளிக்கு தலைவர் இல்லைன்னா என்ன ஆயிரும்? நான் ஒரு பயம் பண்ணுவேன், இன்னொரு ஆள் பயம் பண்ணுவார், இன்னொரு ஆள் எல்லாரும் வருவாங்க. ஒரு தலைமை வேணும். நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதி என்ன ஆகிரும்? ஒரு கட்டுக்கோப்பு இருக்காது. இவ்வளவாவது தீமை இவ்வளவு நடக்குது. ஆனா தீமை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா போலீஸ் இருக்கிறாங்க,
ராணுவம் இருக்கிறாங்க, எடுத்து ஜெயில போட்டுருவாங்கப்பாண்டா தீமை குறையுது. போலீஸும் இல்லை, ராணுவம் இல்லை, எதுவும் இல்லைண்டா உள்ளவன்லாம் எதையும் செஞ்சுட்டு போயிடுவான். களவெடுக்கிறது நிப்பாட்டெல்லாம் போயிடும். ஒருத்தன் பாஞ்சு அடிப்பான், ரோட்ல போறத கொல்லுவான், பஸ்ல இறங்கினா சின்ன வாய் தக்கத்துக்கே கொண்டுருவாங்க. ஜெயிலெல்லாம் இல்லையப்பா, தட்டி கேட்க யாரும் இல்லையே. இப்படி ஒரு நிலைமையை நீங்க கொஞ்சம் இங்க யோசிச்சு பாருங்க. அரபு நாட்டில் கண்ட இடத்துல கொல்லுவான். பிரச்சனை வாய் முத்தினா ஏண்டா அவனை வந்து அந்த கோத்திரம் தேடி கொள்ளுவாங்களே தவிர சட்ட நடவடிக்கை எல்லாம் ஒண்ணு இல்ல. எங்குள்ள ஒரு ஆளை கொண்டா உங்கள ஒரு ஆளை கொள்ளுவோம். கென்சி சண்டை பிடிப்பாங்க பாருங்க. இதுல இருந்து ஒருத்தரை கொண்டு அங்க இருந்து ஒருத்தர் கொள்ளுவாங்க. அடுத்தது அவங்க வேலை என்ன? விபச்சாரம் பண்ணுவாங்க, நல்லா குடிப்பாங்க. அவங்களோட வேலை எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் குடிதான். குடிக்கணும், நல்லா குடிச்சதுக்கு மட்டும் பொம்பளை ஆடு விடுவாங்க, கவிதை பாடுவாங்க. இப்ப இங்க உள்ளவங்களுக்கு நிறைய ஹாபி இருக்குமா? அவங்களோட ஹாபி வந்து கவிதை படிக்கிறது. எப்படி கவிதை படிப்பாங்க? ஒன்று நிலாவை பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒரு பொம்பளை ஆடை விட்டுட்டு அந்த கல்லை எடுத்து நல்ல சாராயத்தை குடிச்சு நல்ல இது பண்ணிட்டு அது எப்ப எவ்வளவு குடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவங்க கவிதை படிப்பாங்க. தனி அரபுகளை பொறுத்தல. நீங்க புத்தனம், நீங்க ஜப்னாக்கு போயிருக்கீங்களா? அங்க போயினா ஒரு தமிழ் பார்ப்பீங்க, நீங்க ஒரு தமிழ் பார்ப்பீங்க. நீங்க கிராமத்துக்குள்ள போய் பாருங்க பார்ப்போம், அவங்க தமிழ் பேசுறது வித்தியாசமா இருக்கு. இப்ப நீங்க டவுனுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்வீங்க? கொஞ்சம் ஃபேனை போடுங்கம்மா அப்படின்னுவீங்க, கொஞ்சம் லைட் டைம் போடுங்களேன். சில ஊர்களுக்கு வந்து இங்கிலீஷே காதில் கேட்டிருக்க மாட்டாங்க. மின்விசிறியை போடுமா அப்படின்னுவாங்க, மின்குமிழ் மின்னுதா அப்படின்னுவாங்க. என்னடா இவன் எத்தனை 1900 எத்தனை இருக்கிறான்னு யோசிப்போம். அவங்க அந்த தமிழ்ல தான் பேசுவாங்க. ஏன்டா அவங்களுக்கு வேற மொழியே அவங்க காதில் கேட்கலண்டா மிக்ஸ் ஆகாது. ஆனா இங்க நம்ம நிறைய மொழிகள் கேட்டனால நிறைய பாஷைகள் மிக்ஸ் ஆகி வரும். அரபுகளை பொறுத்தல அவங்களுக்கு உலகமே அவங்களை திரும்பி பார்க்கல. நீங்களா மனுஷனாடா, உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணலாம்? அதனால அரபுகள் பியோர் அரபு பேசுவாங்க, அதுல வேற எந்த மொழியும் கலக்காது. அவர்கள்ட்ட வேலையே மொழியால ஃபைட் பண்றது. இங்கால ஒரு ஆள் பேச, அங்கால ஒரு ஆள் கவிதை படிக்க. கவிதை ஒட்டகத்துக்கு 50க்கு மேல சொல்லுவாங்க. உலகத்துல எந்த மொழிகளையும் அப்படி சொல்ல இயலாது. அப்படி மொழி, அந்த மொழிமையில் பெருமைப்பட்டவர்கள் தான் இவங்க. இப்படி பெருமைப்பட்டு இவங்கள்ட்ட உள்ள குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்டீங்கன்னா படிப்பு இல்லை, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, சண்டை கேட்க, விபச்சாரம் பண்ணுவான், குடிப்பான், போதையில தான் கிடப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஃபைட் பண்ணுவாங்க, யாருக்கும் அடங்க மாட்டான். இப்ப கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபாரின் பியூரோ சொல்லும் வெளிநாட்டுக்கு பொம்பளை போறதே தப்பு, போனா தனியா மகரம் இல்லாம போனா இந்த ஆணி குத்துறது, இந்த சுட தண்ணி ஊத்துறது இதெல்லாம் ஐரோப்பால நடக்காது. இந்த மிடில் ஈஸ்டுக்கு போயிட்டு வரப்போக்கல இப்படி கொடுமை செஞ்சா பொய் இல்லை, உண்மை. முஸ்லீம் என்பதுக்காகவே எங்களுக்கு வக்காலத்து வாங்க இயலாது. நிஜமா இலங்கை ஃபாரின் பியூரோ சொல்வது உண்மை. நிஜமாக அவர்கள் கடுமையாக தாக்குறாங்க சில பேரை, இஸ்லாம் இல்லாதனால. முஸ்லீமா நின்றுட்டாங்கன்னா இஸ்லாம் சரியான முறையில் இருந்தா அப்படி பண்ண மாட்டாங்க, ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா நடப்பார்கள். இஸ்லாம் இல்லை என்றால் அவர்களை எடுக்க வழி இல்லை, ரொம்ப மோசமானது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் நான் சொல்லிட்டேன். இப்ப உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, உங்க சாதாரணமா நினைச்சு பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல குடிக்காரன் ஒரு ஆள் இருந்தாரா, குடிக்காரன் நினைச்சு பாருங்க. அவர் வந்து எல்லா தப்பும் பண்ணுவாருன்னா அவர் கொலை செய்யவும் தயங்க மாட்டார் நினைச்சு பாருங்க. இவரை மாத்திரத்துக்கு யார்கிட்ட கொண்டு போறதுன்னு சொல்லுங்க எனக்கு. ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தா அவ என்ன பண்ணுவான்? அவ வாழ்க்கையில என்ன யோசிப்பா? என் கணவர் எல்லா தப்பும் பண்றானே, ஆனா என் கணவர் மேல எனக்கு அன்பு இருக்குது, அவரை மாத்தணும், என்ன செய்யறது? பாலை இதுல ஒரு ஆளை மாத்துறதே பெரிய வேலை. ஒரு ஆளை மாத்தி எடுக்கிறது என்பது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லாம் இருக்குது, புனர்வாழ்வு மையங்கள்லாம் போட்டதுக்கு எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்லலாது. ஆனால் ஜசீரத்துல அரபுல இப்படிப்பட்ட மக்கள் மன்றத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்க சந்தேகம்னா இவங்க மாதிரி சந்தேகத்தை பார்க்க இயலாது, நம்பினா அப்படி நம்புவாங்க. நல்ல குணங்களும் சில இருக்குது. ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா மீற மாட்டாங்க. அரபுகள்கிட்ட நல்ல குணமும் இருக்குது. அந்த காலத்துலேருந்து ஒப்பந்தம் பண்ணாங்கன்னு வைங்க, மீறவே மாட்டாங்க. அவங்க என்ன கெட்ட பண்பு செஞ்சாலும் ஒப்பந்தம் மீற மாட்டாங்க. அப்படியான நல்லது இருக்குது. இப்ப பெருமானார் வந்து இந்த சூழல்ல பயான் பண்ண போறாங்க. இப்ப நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க, இங்க உள்ள கொஞ்ச நெஞ்ச நல்ல மக்கள் தான் நீங்க. அதானே முக்காட போட்டு பள்ளிக்கு வந்துட்டு பயான் கேட்க வந்தீங்க, இல்லைன்னா நீங்க படம் பார்ப்பீங்க. எனக்கு இந்த ஏரியால இப்ப ஐஸ் அடிச்சு ஒரு வகையா போதையில நிப்பான் பாருங்க, தூளெல்லாம் அடிச்சு, அப்படி ஒரு 20 பேரை கொண்டாந்து உட்கார வச்சு இன்றைக்கு இவங்களுக்கு தான் பயான் எனக்கு மைக்க தந்தா நான் எப்படி இருப்பேன் யோசிச்சு பாருங்க. அங்கால ஒரு ஆள் தூக்கம், இங்கால ஒரு ஆள் தூக்கம். என்ன தூக்கம்? சும்மா தூக்கம் இல்ல, போதை அதுக்குள்ள போட்டு மஸ்தில நிக்கிறாரு. அப்படிப்பட்ட டைம்ல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவன் காதுக்கே கேட்காது. எனக்குதா அது கேட்குமா? பெருமானார் வர்ற நேரம் அவர்கள் காதுக்கு கேட்கிற நிலைமையில் இருக்கவில்லை, குடியோடு நின்றார்கள். அப்படி நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த சபா அப்படிப்பட்ட ஆள். ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ப என்ன டாக்கெட் தெரியுமா?
ஷார்ட் பீரியட், கொஞ்சம் காலத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த குர்ஆனை சொல்லுங்க நபி, உங்க கையில குர்ஆனை தரும் அப்படின்னா வேதமா இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கல்புக்கல்ல இறக்குறான், அதாவது அந்த புத்தகமா இல்ல, இதை போய் இந்த மக்களுக்கு சொல்லுங்க, இவங்க மாறுவாங்க. சுபஹானல்லாஹ். 23 ஆண்டுகள் குர்ஆனுடைய புரட்சி. இந்த பள்ளியில போட்டோ போட்டு இவர் தான் இந்த சஹாபி, இவரை கொஞ்சம் பாருங்கண்டா, நம்ம போட்டோவை பார்த்தா ஆமா அவருடைய நடத்தைகளை பார்த்து இது பண்ணலாம். ஒரு போட்டோ இல்லை. பள்ளியில் நாங்கள் சஹாபாக்களை பற்றி பேசுகிற நேரம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எங்களை இன்றைக்கு தேம்பி தேம்பி அள வைக்கிறாங்க. இவங்களை பார்க்கணுமென்று தோணுது. மனித புனிதர்கள் ஆனவங்கன்னு பார்க்குறோம். சுபஹானல்லாஹ். ஒரு பள்ளியில் எத்தனையோ பேர் சிலை கட்டி வச்சிருக்கிறாங்க சாக முன்னாடி, இதுக்கு அஞ்சலி செலுத்து, கண்ணீர் அஞ்சலி செலுத்து, வருஷத்துக்கு ஒரு முறை பூமாலை போடன்னு போடுறாங்க. ஆனால் பள்ளியிலேயோ எங்கேயோ ஒரு புத்தகத்திலேயாவது நீங்கள் அவங்க ஃபோட்டோ பார்த்தீங்களா? அவங்க கண்ணை பார்த்தீங்களா? உருவத்தை பார்த்தீங்களா? உங்கள் ஊரில் ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாப்பாவே மௌத்தண்டா, இன்றைக்கு அழுவீங்க, ஒரு 10 நாள் அழுவீங்க, கொஞ்சம் கவலைப்படுவீங்க, 10 வருஷத்துக்கு பிறகு மறந்துடுவீங்க. இந்த உம்மத்து 1400 வருடம் அவர்களை மறக்கவில்லை. இன்றைக்கும் அவர்களை பற்றி பேசுகிறோம்டா. அவர்கள் மாறின விதம் என்ன மாறினாங்க தெரியுமா? யாரு குடிச்சாங்களோ குடிச்சிட்டு பள்ளிக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தில் ஒரு கட்டத்தில் குடிச்சிட்டு தொலை வர்றாங்க. அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், வலா தக்கரபு ஸலாத்த வ அன்தும் சுக்காரா. போதையில இருக்கிற நேரத்தில் நீங்க தொலை வராதீங்க. குடிச்சா வீட்டுல இருப்பா, பள்ளிக்கு வராதீங்க. இது நான் குர்ஆனாய் தோதுறது. வலா தக்கரபு ஸலாத்த வ அன்தும் சுக்காரா. நீங்கள் போதையில நிக்கிற நேரம் நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். போதையை விட்டுட்டு வாங்கப்பா. குட்டிய விடவே ஏலாண்டு இருக்கிறவங்களுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஆச்சரியம், இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம் குடம் குடமாக கொட்டினார்கள். இதுக்கு மேல் குடிக்கவே மாட்டோம் என்று சபதம் வாங்கினார்கள். ஜசீரத்துல் அரப் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோனாக மாறிச்சு. முழு உலகமே பார்த்துச்சு. அரபு தீபகற்பத்தில் குடிக்காத மனிதர்கள், தர்மம் செய்கிற மனிதர்கள், சிரித்து உறவு பாராட்டுற மனிதர்கள், அவர்கள் சிரித்த விதம் மாறியது. அவர்கள் கொடுக்கல் வாங்கல் மாறிச்சு. அவங்க திருமணம் மாறிச்சு. அவங்களுடைய உறவு பேண்டது மாறிச்சு. அவங்களுடைய ஒவ்வொன்றும் மாறிச்சு. A to Z. அவர்கள் சிறுநீர் கழிக்கிறதுல இருந்து, எச்சில் துப்புறதுல இருந்து, தண்ட பிள்ளையோட பேசுறதுல இருந்து. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம நாட்டில் பிள்ளைகளை கொஞ்சத்துக்கு சொல்லி தரணுமா? சொல்லித்தர தேவையில்லை. அரபு ஆட்களுக்கு புள்ளையோட கொஞ்சவே தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் வச்சு கொஞ்சுவாங்க மடியில. கொஞ்சிற நேரம் அக்ரப் பின் ஆபிஸ் ஒரு தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ரசூலுல்லாஹ் முன்னாடி பார்த்துட்டு கேட்கிறார், யார் சொல்லலாம், எனக்கு 10 பிள்ளை, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு நாள் இப்படி பண்ணினது இல்லையே. பிள்ளைகளை கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். அது அவங்க அதை இதா பார்ப்பாங்க. என்ன இது புள்ளைய வளர்க்கறது வேற, அது செல்லமா கொஞ்சறது என்னன்னு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதுவும் தெரியாது. அப்படி நின்றவர்களை எங்களை அள வைக்கிற அளவுக்கு மனித புனிதர் ஆக்கலும்டா. இப்ப உங்களுக்கு அதோடைய புனிதம் தெரியுதா? பெருமதி தெரியுதா? கரையாத கல்பும் கரையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய நேரம், சுபஹ் தொழுந்துட்டு லுஹருக்கு முன்னாடி நேரம், அதாவது அந்த நேரத்தில் உட்கார்ந்து இருந்தா ஒவ்வொரு ஆள் வருவாங்க. ரசூலுல்லாஹ் வழக்கம் வந்து, நான் இப்படிலாம் பண்ணினா யார சொல்லலாம், என் பழங்காலம் இப்படி இருந்துச்சு, நான் இப்படி மாறினேன்னு அன்னைக்கு கதைப்பாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கதைகளை கேட்பாங்க. ஒவ்வொரு நேரமும் இந்த கதைகளை கேட்டு அவர்கள் இதை கதைக்கிறத கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாஹிலியத்திலிருந்து நீங்க மாறினதெல்லாம் பெருமாள் கேட்பாங்க. அன்றைக்கு வித்தியாசமான ஒரு ஆள் அவர் வருகிறார். வந்து முன்னாடி உட்கார்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்கிறார். எதை சொல்லி கேட்கிறார் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த வரலாறு, நான் சுருக்கமாக அந்த வரலாறு சொல்லல. யாரை சொல்லலாம்? என் புள்ளைய நான் அடக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும், அவருக்கு புள்ள கிடைக்குது நிறைய. இது அதாவது புள்ள பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ளேன்னா அது கௌரவத்தை பாருங்க. நாங்க என்றைக்காவது பெருமை, இங்க உள்ள ஆகப்பெரிய பெருமை உள்ளவங்க கூட பொம்பளை புள்ளைய கிடைச்சா புதைச்சிருவானா? பெருமையில உச்சக்கட்ட நம்ம நாட்டில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வரம்பு மீற மாட்டாங்க. அவங்களுக்கு ஆம்பளை சிங்கமா, பொம்பளை கிடைச்ச அப்படி மூஞ்செல்லாம் ஸ்வத்த துஜு, மூஞ்செல்லாம் கருத்து போயிருமா. அது புதைக்கணும். ஒரு ஆம்பளை சிங்கம் இருந்தா அரபிக்கு அப்படி நிற்பான். பொம்பளைய போட்டா அவன் கேவலமா நினைப்பான். அதனால பெண் பிள்ளைகளை இவர் புதைக்கிறார். அந்த கதையை அவ்வளவு சொல்றார். அந்த கதையை கேட்கிற பெருமானார் அசந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் கலங்க பாக்குது. அந்த நேரத்தில் அவர் அழுகிறார். புள்ளைய புதைக்கிற நேரம் அழாதவர் இன்றைக்கு ரசூலுல்லாஹ் முன்னாடி ஏன் அழுகிறார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பி ஐய தம்பின் குத்திலத். மறுமையில் அல்லாஹ் கேட்பான், என்ன பாவமடா செஞ்ச அந்த புள்ள, ஏன்டா கொண்டு போட்டீங்கன்னு கேட்பானே. அதெல்லாம் படிக்கிறவருக்கு அழுகிறார் தேம்பி தேம்பி. அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகள் இப்படி நான் கொண்டு போட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா?
எனக்கெல்லாம் மன்னிப்பு உண்டா? அதை கேட்டு அழுகிறார். கொலை செய்யற நேரம் அழாதவர், அவருக்கு ஏதாவது பண்ண அழாதவர், இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ள வருகிறாருண்டா தாய்மார்களே, பெரியவங்களே, இந்த மாற்றம் வேற எதனாலும் உருவாக்கல. 7 மண்டல் எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க. உலகத்தில் இப்படி ஒரு பிரதேசம் இருக்கு, இங்க இருக்கு, உருவாக்கலும் காட்டவே மாட்டீங்க. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுவேன், உலகத்தில் எவரும் இப்படி ஒரு 2 கண்டுபிடிக்கவே இல்லை. சைக்காலஜி என்ன நடந்தாலும், எந்த உச்சகட்டத்துக்கு போனாலும், இப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து தருவதற்கு இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒத்தர் மாறினா பரவாயில்ல, ஒத்தர் மாறினாரு, அட சமூகமே மாறிச்சு. எனக்கு உலகத்தில் ஒரு சிட்டியை காட்டுங்க பார்ப்போம், இந்த தலைவர் வந்தாலும் சமூகம் மாறிச்சுன்னு. அப்படி மாறல. அப்படி என்றால் திருக்குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மனிதன்ல ரொம்ப மோசமானவனை கொண்டாந்து தந்தால் அது புனிதராக மாத்தி தரும். இந்த வேதத்தை உங்க பிள்ளையை கொடுக்க மாட்டீங்களா? இந்த வேதத்தை நீங்க தினந்தோறும் ஓட மாட்டீங்களா? இந்த வேதத்தை உங்க கணவர் மூலம் உங்க கணவரை பள்ளிக்கணி படிப்பிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு அமர்கலமான குடும்ப வாழ்க்கை தேவையில்லையா? எந்த அளவுக்கு மாற்றம் என்று சொன்னால் சொல்லிட்டே போலாம். அது ஏற்படுத்திய மாற்றத்தை தான் பேசினா, அது எப்படி ஏற்படுத்தும் என்று பேசுவதற்கு நேரம் கிடைக்காது. அது ஏற்படுத்திய மாற்றத்தை சொன்னா இன்னும் சொல்றேன் கேளுங்க. ஒரு தப்பு பண்ணினா அந்த தப்புக்கு அதாவது ஒருத்தன் களவு எடுத்துட்டான்னு வைங்களேன், கல்லனை பிடிப்பாங்க, பிடிச்சு கொண்டு போய் நீதிமன்றத்தில் முன்னாடி வச்சு இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. இதுதான் உலக மரபு, இதுதான் உலக நியதி. ஒரு ஆளுக்கு கொலை, இந்த தப்பு பண்ணினா களத்தை வெட்டி போட்டுருவோம்னா, எவனாவது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் என் களத்தை வெட்டுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெருமானாருடைய சபையில் மக்கள் எந்த அளவுக்கு மாறி இருந்தாங்கண்டா, பாவம் செய்தவங்க எந்த அளவுக்கு மாறி இருந்தாங்கண்டா, உங்களுக்கு தெரிந்தது திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஜுஹைனா குலத்து பெண் வர்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு. அவ வந்தா காமிதியா பெண்ணு, தன் தப்பை செய்து கையும் காலுமா மாட்டிப்பட்டு விபச்சாரம் செஞ்ச அந்த பெண். விபச்சாரத்தை 4 பேர் பார்த்துட்டு அவ தூக்கி கொண்டு வந்து வச்சு யார சொல்லலாம், விபச்சாரம் பண்ணிட்டாங்க, கதையை முடிச்சிருங்க, இவர் கதை இதாக்குங்க. அப்படி யாராவது சொன்னாங்களா? அந்த பெண்ணு வர்றா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன். யாரும் அவங்கள பிடிச்சி வரல, பெருமான சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வரல, சாட்சிகள் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த பெண்ணு நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. பெருமானார் மேலேந்து கீழே பார்க்குறாங்க. அந்த பெண்ணு அதாவது வயிற்று வந்து வளருது. அந்த பெண்ணு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப மோசமாக செயல்பட்டுட்டேன், எனக்கு அத்தை நிறைவேற்றுங்க. என்ன தண்டனை? குழி தோண்டி புதைச்சு கொள்றது, தலையை வச்சுட்டு கல்லால் அடிச்சு கொள்ளணும். சும்மா கொள்றது வேற, உயிரோட நிக்கிறேன்னு கல் அடிப்பட்ட எப்படி இருக்கும் தலைக்கு முகத்துக்கு, லேசானதா? எனக்கு ஒரு மனுஷனை கொண்டு வாங்க பார்ப்போம், ஒரு மனுஷனை கொண்டு வாங்க. உலகத்தில் இந்த மாதிரி தூக்கு தண்டனை போடப்பட்ட நேரம் அவனா முன் வந்து நான் தான் தப்பு பண்ணினேன், அதுவும் விபச்சாரம் பல்கி பெருகி இருக்கிற நேரம் எல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. இந்த தண்டனை பண்ண யாருக்கெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மளை மன்னிக்கணும். உலகத்தில் இது ஐரோப்பா நாடில் பல்கி பெருகி இருக்குது. இந்த ஜுஹைனா குலத்து பெண் வந்து யார சொல்லலாம், எனக்கு அத்தை நிறைவேற்று. பெருமானார் எப்பயுமே சொல்ற விஷயம்தான், தௌபா செய்யுங்கண்டுவாங்க. அல்லாஹ்வோட நீங்க தனியா பேசி தௌபா செய்யுங்க, அழுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ரசூலா கொண்டு வரதை விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா, நீங்க உங்களுக்குரிய பாவத்தை அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் என்ற ஒரு இதுல. ஏன்னா இன்னொரு செய்தியில் நாங்கள் பார்க்குற மாய்சல்கள் வர்றாங்க, அவர் ஒரு ஆம்புல அவசரமா மேல துண்டு இல்லாம பதறி வர்றாரு, தலைவிரி கோலத்தில் வர்றாரு. ரசூலுல்லாஹ் ரொம்ப இறக்கமான ஒரு சஹாபி. யார சொல்லலாம், தப்பு நடந்துட்டு. பெருமானார் திரும்ப திரும்ப சொல்றாங்க, இல்லம்மா நீ பிழையா சொல்றீங்க, நீங்க போங்க. பள்ளியில சொல்றாரு 4 பேர் பார்க்க, யார் சொல்ல நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், முத்தம் கொடுத்துட்டு போமா போமா போய் மன்னிப்பு கேளு போமா அப்படின்ற. யாரு சொல்ல தப்பு பண்ணிட்டேன், 4 மர்ராத் 4 தடவைகள் ரசூலுல்லாஹ் தலையை திருப்புறாங்க, போங்க மாயிஸ் போங்க, சொல்ல வேணாம் என்று சொல்றாங்க, போங்க. மஜ்னூன் பைத்தியமா மாயிஸ், அவர் திரும்ப இந்த பக்கம் வர, பெருமாள் இப்படி திருப்பிட்டு போங்க மாயிஸ், வந்து சட்டம் வந்துடும், வகை வந்துடும், சட்டத்தை நிறைவேற்றணும், போங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இல்லை எனக்கு பைத்தியம் இல்லைன்றாங்க. குடிச்சிருப்பீங்க மாயிஸ் போங்கன்றாங்க. சஹாபாக்கள் வந்துட்டு குடிக்கல, யார சொல்ல குடிச்சு இல்லை. ஃபைனலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சீங்களான்னு கேட்குறேன். ஜிமா நடந்துட்டேன்டா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை நிறைவேற்றுங்கன்றாங்க. அவர் குழி தோண்டல, அவர் கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்ட்டாங்க. ஓடுறாரு, ஓட அடி ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. யார சொல்லலாம், இடையில அவர் போதும்னு கத்தினாரு அப்படின்ற ஒரு தோழர். பெருமானார் வாயிலேருந்து என்ன வந்துச்சு தெரியுமா, நிப்பாட்டு இருந்துச்சு தானே, நிப்பாட்ட வேண்டியது தானே. இல்லை யார சொல்லலாம், நம்ம
அவரை வந்து கொலை செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். ஜனாசா முன்னாடி கொண்டாந்து வைக்கிற நேரம் சில பேர் பேசுகிறாங்க, பெருமானார் ஆயிஷா வீட்டுக்கு போங்க போங்க போங்கன்னு சொல்கிற நேரம் தன்னை அவமானப்படுத்தி கொண்டு சபைக்கு வந்து சொன்னாரேன்னு சொல்கிற செய்தி ரசூலா காதை கேட்குது. ரசூலா திரும்புகிறாங்க, முன்னாடி போகிறாங்க. யாரை பற்றி பேசுகிறீங்க? யார் தெரியுமா? அவர் ஜன்னாவாசி, இப்படி பேச வேண்டாம்ன்றாங்க ரசூல். சொர்க்கவாசி, அவரை பற்றி அப்படி பேச வேண்டாம்ன்றாங்க ரசூல். உணர்வா கண்டிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உலக வரலாறில் இப்படி தப்பு பண்ணினவர்களை நடு சதையில் வந்து அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ யாரும் சொல்லலாம், நான் கேவலமாக கூடாதுன்னு சொன்ன மனுஷனை காட்டுங்க பார்ப்போம். ஏலா அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்படி ஒரு பெண்ணு தான் ஜுஹைனா குலத்து பெண்ணு. பெருமானார் சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போங்க மாட்டாங்க, உங்க வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாங்க மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பாவம் செஞ்சா 2 நாளைக்கு இது வேர்த்து போடும், நம்ம விறுவிறு இதாக இருக்கும், ரப்புக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு இருக்கும். ஒரு கிழமை 2 கிழமை 4 கிழமை அப்போ அது மறந்துடும், அது போயிடும். இந்த அம்மாவுடைய ஈமானை கொஞ்சம் பாருங்க. அந்த அம்மா குழந்தை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும்? பிரசவ வழியில் குழந்தை முகத்தை பார்த்த பிறகு எல்லாம் மறந்துடும். அல்லாஹ் கொடுக்குற அற்புதம் தானே. நம்ம நமக்குள்ள கிஃப்ட்டுகள்லேயே குழந்தைய பெரிய கிஃப்டாக பார்ப்போம். அந்த குழந்தைய பார்த்து அதுக்கு தாயா நிற்கிற நேரம் அந்த அம்மா மறக்கல். குழந்தையோடையே பச்சை உடம்பு அந்த அம்மா வர்றாங்க. யாரை சொல்லலாம்? காமிதியா பெண்ணு, நான் தான். நீங்கள் திருப்பி அனுப்பினீங்களே, அல்லாஹ்க்கு துரோகம் பண்ணிட்டேன். யாரை சொல்லலாம்? ரொம்ப மோசமாக நடந்துட்டேன், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்குரிய தண்டனையை தாங்க. யாரை சொல்லலாம்? பெருமானார் அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் போய் பிள்ளைய பால் குடிச்சிட்டு பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்க. பால் குடி மறக்க வைக்கிறேன்டா ஏன்னா ஒரு மாதமா 2 நாளா எவ்வளோ நாள் பிடிக்கும்? 2 வருஷம் புள்ள பால் குடிக்கும். புள்ள பால் குடிச்சிட்டு அந்த மாதிரி மறக்க வைப்பாங்க. ஒவ்வொரு அந்த காலத்தில் எத்தனை வருஷம் தெரியாது, 2 வருஷம் தான் பொதுவாகவே அந்த காலத்தில் குர்ஆன் சொல்லுது 2 வருஷம். பால் குடி வந்து 2 வருஷம் வச்சாங்கன்னா அந்த அளவுக்கு 2 வருஷத்துக்கு பிறகு எந்த பொம்பளையாவது என்ன கொலை செய்யுங்கன்னு வருவாங்களா? புள்ள செல்லமாக மேலே பாயும், உம்மி உம்மி என்றும் எல்லா நேரமும் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தும். அந்த பெண்ணு குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றத்தை உலகத்தில் யாராலும் ஏற்படுத்தலாது. அந்த பொம்பளை, அந்த பெண் சுப்ஹானல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட சபையில் நிற்கிறாங்க. அன்றைக்கு வித்தியாசமாக வர்றாங்க. இந்த அறிவிக்கிற சஹாபி சொல்கிறாரு, சாப்பாடு பசியண்டா வீட்டிலேருந்து தீத்தலாம். உம்மா மௌத்தா போகிறாங்க. உம்மா வந்து இப்போ வந்து உம்மா நடு சந்தில வச்சு கல்லால் எரிஞ்சு கொல்ல போகிறாங்க. தரன்னு இழுத்து போட்டு மிதின்னு மிதிக்கல. அவங்க கல்புகள்லாம் மாறி இருந்துச்சு. அது எப்படி இப்படி மாறிச்சு என்பது குர்ஆனால மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. அந்த அம்மா வரப்போக்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா? இந்த சஹாபி அறிவிக்கிறாரு, சின்ன ஒரு குழந்தையோட புள்ளையோட வர்றாங்க. புள்ள கையில் ஒரு ரொட்டி துண்டு கொடுத்திருக்கிறாங்க. அது சப்பிட்டு வருகுது. அந்த பிள்ளைக்கு தெரியுமோ தெரியாது உம்மாவுடைய கடைசி நாள், கடைசி நிமிடம் என்று. தன் தாய் இப்ப என்ன கூட்டிட்டு போறது, இன்னொரு ஆளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்க மௌத்தா போறதுக்கு, இதுக்கு பிறகு எங்க வீட்டுக்கு திரும்ப வரமாட்டாங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியாது, தெரியாது. ஆனா அந்த உம்மா ஒரே நோக்கத்துல போறாங்க, இந்த தடவை ரசூலுல்லாஹ் என்ன திருப்பி அனுப்ப கூடாது. ஏனெண்டா அந்த புள்ள கையில ரொட்டியை கொடுத்து சப்ப கொடுத்துட்டு, சின்ன துண்டை கொடுத்துட்டு, அந்த புள்ள சப்புற நேரம் இதுக்கு மேல புள்ள தனியா தின்னுதுன்னு ப்ரூஃப் பண்ணினா, உம்மா தேவையில்லைன்னு ப்ரூஃப் பண்ணினா, ரப்புடைய சன்னிதானத்தில் ரப்பை சந்திக்கிற நேரம் தூய்மையோட சந்திக்கணும். யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தௌபா என்னை நீங்கள் கல்லடித்துக் கொள்வதாக இருந்தால் அதுதான் தௌபாவாக இருந்தால் யா ரசூலல்லாஹ் அதை நிறைவேற்றுங்கள். நான் ரப்புக்கு துரோகம் பண்ணிவிட்டேன், ரப்பை எப்படி பார்க்க போகிறேன் யா ரசூலல்லாஹ் நோவு. அந்த துடிப்போடு அந்த பெண் வர்றாங்க, வந்து பிள்ளையை காட்டுறாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் அவங்கள திருப்பி அனுப்பல. ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மகன் இன்னார் இந்த புள்ளைய பொறுப்படுங்கன்றாங்க. சபையில குழந்தை கைமாற்றப்படுகிறது. கைமாற்றப்படுகிற புள்ள அந்த அம்மாவுக்கு ஒரு குழி தோண்டப்படுகிறது. குழி தோண்டப்பட்டு கற்கள் கொடுக்கப்பட்டு கல் எறிகிறாங்க. சர்ரம் மாறியா கல் எறியப்படுகிறது. தண்டனை அதுதான். அந்த நேரத்தில் நாசமா போன பெண்ணே என்று சொல்ற நேரம் பெருமானார் நிப்பாட்டுறாங்க. இந்த வார்த்தையை சொல்லாதீங்க, யாரு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அந்த ஜனாசாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் உங்களுடைய ஜனாசாவை உங்க புள்ள தொழுவிக்கலாம், உங்க கணவர் தொழுவிக்கலாம், உங்க வாப்பாமார்கள் தொழுவிக்கலாம். அந்த ஜனாசாவை தொழுவித்தது அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தொழுவிக்கிறாங்க. யார்? மக்கள் தப்பா பேசினவங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? தஹலல் ஜன்னா, சுவர்க்கவாசி என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த மதீனால 70 பேருக்கு இவருடைய ஈமானை பிரித்து கொடுத்தால் அதை விட கூட. உங்க வீட்டுல 10 கிலோ அரிசி இருந்தா அது உங்களுக்கே போதும். 100 கிலோ இருந்தா ஒரு 10 வீட்டுக்கு 10 கிலோ கொடுக்கலாம். 1000 கிலோ இருந்தா எத்தனை பேர் கொடுக்கலாம்? இத மாதிரி மதீனால ஈமான் அவ்வளவு பெருசு. இந்த பெண்ணுடைய ஈமான் அதை விட ரொம்ப பெருசு.
70 பேருக்கு பிரித்து கொடுக்கிற ஈமான். அந்த ஈமான்தாரியான பெண் தன் வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிட்டா, பிழை செஞ்சிட்டா. தன் பிழைக்காக ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து எனக்கு தௌபா வேணும், அந்த தௌபா இதுதான் என்று குர்ஆன் சொல்லுது என்றால் இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்க. இன்றைக்கு அது சட்டம் இல்லை, நம்ம தௌபா பண்றதுதான் சட்டம். இன்றைக்கு அதாவது இந்த நாடுகள் அந்த ஷரியத் சட்டம் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த ஷரியத் சட்டம் இருக்குது. அப்ப வந்தவன் அந்த பெண் அங்கேயே உயிர் போகுது. ஜனாசா முன்னாடி வச்சுட்டு சொன்னாங்க சுவர்க்கவாசிக்கு தொழுவிச்சாங்க. பெருமானார் ஒரு வார்த்தை கூட சொல்லல விபச்சாரம் செய்த பெண் என்று சொல்லல, தப்புல ஈடுபட்ட பெண் என்று சொல்லல, கண்ணியமான ஒரு பெண்ணாக பெருமானார் சுவர்க்கவாசி என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் இப்படிப்பட்ட பிழைகளை ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு உணர்வு பட்டு அவசரமா செய்கிற நேரம் கூட அவர்களையும் மாத்தி தாம் பிழை செஞ்சுட்டோன்னு வந்து துடிச்சு என் ரப்ப எப்படி சந்திக்க போகிறோம், பையத்து பண்ணினோமே யார சொல்லலாம், பண்ண மாட்டோம் என்று சொன்னோமே யார சொல்லலாம், அல்லாஹ் போட்ட கோட மீற மாட்டோம் என்றுமே யார சொல்லலாம் என்று துடியாக துடித்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், இந்த மாற்றத்தை எதால் மாற்ற முடியும்? நீங்க உலகத்தில் எழுதப்பட்ட ஒரு பெரும் லைப்ரரி, ஜெர்மன் லைப்ரரியில 2,38,00,000 புத்தகங்கள் இருக்குது. இந்த 2,38,00,000 புத்தகத்தில் எந்த புத்தகத்திலேயாவது ஒரு மனிதனை இவ்வளவு தூரத்துக்கு மாத்திரத்துக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து எனக்கு காட்டுங்க. மனிதர்களில் ஒருவரை பற்றி நான் பேசவில்லை, புனிதர்களை பற்றி நான் பேசுகிறேன். இளைஞர்களும் யுவதிகளும் பெண்களும் ஆண்களும் அவர்கள் மாறினார்கள். இன்றைக்கு அவர்கள் எங்களை அளவைக்கிறார்கள். 1400 ஆண்டுகள் அவர்கள் கபரிலே போய் இன்றைக்கும் அவருடைய மரண செய்திகளை நாம் மறக்கவில்லை. எங்களுடைய கல்விகள் கரைந்து ஓடுகிறது. அவர்களை பார்க்கணும், அவர்களோடு சொர்க்கத்தில் வாழணும் என்ற உணர்வு நமக்கு வருகிறது என்றால் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது திருமறை குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்கூல் போகல, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அவருக்கு ஆசான் இல்லை. இல்லைன்னா சொல்லிடுவாங்க ரசூலுல்லாஹ்க்கு அந்த டீச்சர் படிச்சு கொடுத்தாரு, ப்ரொஃபசர் அவர்தான், அந்த ப்ரொஃபசர்ட்ட ரசூலுல்லாஹ் படிச்சு தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு. எந்த ப்ரொஃபசரும் இல்லாம எவரும் இல்லாம இவருக்கு இவர்தான் டீச்சர் என்று சொல்லி கொடுக்காத அளவுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஒருவர் கையில, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்மி நபி கையில இந்த அற்புத வேதத்தை கொடுத்த பிறகு அந்த மிக மோசமான மனிதர்கள் என்று சொன்னோமே, அவர்கள் எல்லோரும் மிகவும் உயர்ந்தவர்களாக புனிதர்களாக மாறிவிட்டார்கள். அன்பிக்கினியவர்களே, அவர்களுடைய சிந்தனையெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஏழை என்று கேள்விப்பட்டா துடியாக துடிச்சு போய் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, அவங்க கையில் உள்ளதெல்லாம் கொடுத்துருவாங்க. மக்காவாசிகள் மதீனாவுக்கு வர்றாங்க. நான் கேட்கிறேன், மன்னார்லேருந்து புத்தளத்துக்கு அகதியாக சில பேர் வந்தாங்க. அந்த நேரத்தில் சில பேர் நீங்க கொடுத்து உதவினீங்க, சில நேரம் பார்த்தீங்க. ஆனா உலகமே பார்க்காத ஒரு விதம் தான், கருப்பா வெள்ளையா சிவப்பா இதுக்கு முன்னாடி பழகாதவர்கள் மக்காவிலேருந்து ஒரு கூட்டம் ரசூலோட வரப்போக்கல பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது கொடுங்கப்பா, வீட்டில் பாதி கொடுங்கப்பா, சொத்துல பாதி கொடுங்க, எல்லாத்துலையும் கொடுங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்கன்னு சொன்னா அது லேசா கொடுத்துடலாமா? சில எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாத்திலையும் பாதி கொடுத்தாங்க. இந்த தர்மத்தை யாருக்கு பண்ணலாம்? அன்பிக்கினியவர்களே, எல்லாத்திலையும் பாதி கொடுங்கன்னு சொன்னா பந்தாம் வர்த்தான் ஆச்சு, இவங்களுக்கு எல்லாத்தையும் பாதி கொடுக்கலாமா? கல்பு அந்த அளவுக்கு மாறுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்தில் போதித்ததுக்கு பிறகு அவங்க கல்பு எந்த அளவுக்கு மாறி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் அந்த மக்கள் எல்லாத்திலையும் கொடுத்தாங்க. சில தோழர்களை பொறுத்தளவுல அவங்க என்ன பண்ணாங்க, துல்லனி அல சூக், சொத்துல பாதி கொடுக்க போக்கல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு வந்து வேணான்ட்டாங்க. வேணாம், சொத்துல பாதியெல்லாம் வேணாம், எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்க, நான் மார்க்கெட்டில் சம்பாரிச்சு கொள்றேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவுக்கு அவங்க மாறினாங்களே, இவ்வளவு தூரம் அவங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் நீங்க விசாரிச்சு பார்த்தீங்கடா. சரிப்பா, வயசாளிகள் தான் இப்படி ஆகினாங்க, அதாவது சின்ன பிள்ளைகள் இப்படி இல்லை நீங்க கேட்டீங்க, இளைஞர்கள் இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப வயசுனால வயசாளிகள்லாம் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிற்பாங்க. இளைஞர்கள் யுவதிகளுக்கெல்லாம் இது எடுப்படாது, இந்த வேதமெல்லாம் சரி வராது, வயோதிபர்களுக்கு வேணும்னா ஓகே, அப்படித்தானே? வயசாளிகளுக்கு சபை இருக்கும், இளைஞர்களுக்கு சபை இருக்கும். அதாவது ட்ரிப் போன உடனே வீட்டில் உள்ள சின்ன சிறுசுகள்லாம் ட்ரிப்ல ஒன்று சேர்ந்து சின்ன பிள்ளைலாம் விளையாடும். அந்த நடுத்தர வயசு உள்ளவங்கலாம் ஒரு கூட்டமாக நிற்பாங்க, வயசாளிகளாம் ஒரு மூலையில போட்டுருவாங்க. நீங்களாம் வயோதிபர்ப்பா, உங்களுக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு ஒரு மூலையில போட்டுருவாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இளைஞர்களும் கவரப்பட்டிருந்தாங்க. திருக்குர்ஆன் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டுச்சா, அஸ்லமி குலத்துல இருந்து ஒருவர் வந்திருந்தார். அவருடைய பேர் என்னண்டா ரபியத் இப்னு காபல் அஸ்லமி. அவர் பேர் ரபியத் இப்னு காபல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வந்தவர் போகல ஊருக்கு, அஸ்லமி குலம் அவர். அப்ப பள்ளிவாசல் முன்னாடி ஒரு முற்ற வெளி இருக்கு.
முன்னாடி ஒரு முற்ற வெளி. அதில் வந்து சில பேர் வீட்டுக்கு போகாமல் நின்றுவாங்க. பெருமானாரை கண்ட உடனே அவங்களுக்கு போக தோணாது. எங்களுக்கு ரசூலுல்லாவை பார்க்கணும், அவரோடே நிற்கணும், அந்த அளவுக்கு ரசூலுல்லாவோட இறக்கம். அதில் எண்ணிக்கையை சொல்ல போனால் 70க்கு மேலே, 70 பேருக்கு மேலே. அவங்க எந்த அளவுக்கு வருமென்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெருசாக பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி வெளியூருக்கு போயிடாது. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நிற்கிறனால அபூ ஹுரைரா தான் தலைவர் ரலியல்லாஹு அன்ஹு. பட்டினியில் அவர் சொல்வார், சில நேரம் நான் மயங்கி கீழே விழுவேன், அவ்வளோ பசி. சின்ன பிள்ளைலாம் அந்த நேரத்தில் பைத்தியம் பண்ணா பைத்தியத்துக்கு மேலே ஏறி விளையாடும். அது எங்கள் ஊரில் உள்ள வழக்கம். அதனால என்ன பைத்தியம் பண்ணி நினைச்சலாம், என் மேலே ஏறி பிள்ளைகள் குதிச்சிருக்குது, விளக்குச்சா. ஆனால் நான் சத்தியமாக எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் அந்த பசியுடைய அகோரத்தில் நான் அப்படி கீழே விழுந்துருவேன். ஏன் தெரியுமா? பெருமானார் சபையை மிஸ் பண்ணக்கூடாது, பெருமானார் பேசுறதை கேட்கணும். அவர் தான் நிறைய அறிவிக்கிறார் எங்களுக்கு. நீங்க அபூ ஹுரைரான்னு கேட்குறீங்களே, அவர் சும்மா இருந்தெல்லாம் அறிவிக்கல, இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் அவர் அறிவிக்கிறார். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இதை அறிவிக்கிற நேரம் அவர் வந்து ரொம்ப பெரிய பட்டினிகளையும் பசிகளையும் தான் அப்படி இருந்து செய்யறாங்க. இது மாதிரி மற்ற சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. அஹ்லு சுஃபாக்கள், இதோட இளைஞர், அவர் பேர் என்ன? ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி. குர்ஆன் வயோதிபர்களை மட்டும்தான் மாத்துமா, இளைஞர்களை மாத்தாத நினைக்கிறீங்களா? ரபியா என்ன செய்யறாரு தெரியுமா? தஹஜ்ஜத் நேரம் ரசூலுல்லாஹ் எழும்புவாங்க. எழும்பினா இப்ப நீங்க எழும்புறீங்கன்னா லைட்டை போட்டீங்கன்னா சத்தம் கேட்கும், ஃபேன் ஆஃப் பண்ணா சத்தம் கேட்கும், போட்டா சத்தம் கேட்கும், பைப்பு திறந்தா சத்தம் கேட்கும். பெருமானார் எழும்புற நேரம் அப்படிலாம் கேட்காது. அந்த நேரத்தில் வந்து அவங்க ரொம்ப அமைதியாக எழும்புவாங்க. ரசூலுல்லாஹ் எழும்பி வெளியே வர்றாங்க, ரபியா நின்றுட்டு இருக்கிறார், இந்த பழக்கத்தை வச்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி வெளியே வந்துட்டாருன்னா ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி என்ன செய்யறாருன்னா நின்று இருக்கிறாரு, தண்ணியோட நிற்கிறார். ஏன் தண்ணியோட நிற்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே உது எடுங்க. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்க மனைவிமார்கள் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்க அதாவது தஹஜ்ஜத்தில் எழும்புற டைம்ல கணவர் தூக்கமா இருக்கு, கணவர் எழும்புற நீங்க தூங்கி இருப்பீங்க. நீங்க எலும்ப காட்டி நீங்க நிக்கிறீங்க தண்ணியோட, உங்க கணவர் எலும்ப காட்டி தஹஜ்ஜத்தில் உது எடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது அன்பின் உச்சகட்டம், அன்பின் வெளிப்பாடு. ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு வந்து தண்ணியை வச்சுட்டு யார சொல்லலாம்? உது எடுங்க. இவர் எலும்பி எதுக்கு நிக்கிறார் தெரியுமா? என் கையால நான் எடுக்கிற நேரம் தண்ணியில ரசூலுல்லாஹ் உது எடுக்கணும். மற்ற நேரம் நிறைய பேர் முன்னாடி பின்னாடி நிற்பாங்க, இந்த டைம்ல நிறைய பேர் இல்ல, தன்னந்தனியா ரசூலுல்லாஹ் பார்க்கலாம். அது முன்னாடி தான் நிக்கிறார், வீட்டு முன்னாடி அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. அஸ்லமி கோத்திரம் ரொம்ப தூரம், அங்க போகாம அங்கேயே நின்றுட்டு அவர் காலையில தஹஜ்ஜத்தில் ரசூலுல்லாஹ் எழும்புற டைமை நினைவு வச்சு எழும்பி நிற்கிறார். ஒரு இளைஞனுக்கு வந்து தூக்கத்தை மாதிரி ஒரு இது சிறந்த பரிசு இல்லை. என்ன தூங்கினா அப்படி தூக்கம். இளைஞர்களை பொறுத்தல அவங்க கொஞ்சம் வயசுக்கு வர போலதான் தூக்கத்தை கொஞ்சம் விடுவாங்க. இளமையில வந்து இரவெல்லாம் எழும்பி நின்று அப்படிலாம் தூங்குவாங்க. யுவதிகள் அப்படிதான், இளைஞர்கள் அப்படிதான், தூக்கம் ரொம்ப முக்கியமா கருதுவாங்க. இவர் கொடுக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது எடுக்கிறாங்க. உது எடுத்துட்டு அவர் கண்ணை பார்க்கறாங்க. செல் நீ செல், ஏதாவது கேளுமா அப்படின்றாங்க. இவ்வளவு எல்லாம் முயற்சி எடுத்து இப்படியெல்லாம் சுபவுல ரசூலுல்லாஹ் அதெல்லாம் விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து யார் அவங்க பேக்கை தூக்குறதோ அவங்களாம் தனியே செய்வாங்க. முன்னாடி ஒரு பொடிகார்டு, பின்னாடி ஒரு பொடிகார்டு, அதெல்லாம் தேவையில்லை. பெருமானருக்கு கொலை அச்சுறுத்தல் மாதிரி ஒரு மனுஷனுக்கு இருந்தால் நரம்பு வெடிச்சு மௌத்தா போயிடுவான். ஏண்டா மௌத்தாகிற வரைக்கும் கொலை அச்சுறுத்தல் தான். எனக்குச்சா ஒரு மாசத்துக்கு கொலை அச்சுறுத்தல் இருந்தாலே ஒரு பெரிய இதா போயிடும். மௌத்தாகிற வரைக்கும் கொலை அச்சுறுத்தல் இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கால குறைச்சு கொல்ல பார்க்கறான், படப்படையா எடுத்துட்டு வானா. ஒரு ஆள் கொல்லா பரவாயில்ல, 1000 படம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் கொல்ல வந்தவங்க தான் அவங்க எல்லாம், வேற ஒன்றுக்கு வரல, மதீனாவை பிடிக்க வரல அவங்க. அப்படிப்பட்ட அச்சுறுத்தலிக்கிற நேரமும் எனக்கு முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் அப்படிலாம் வைக்கல ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் அவருக்கு யாரும் இது பண்றது விரும்பல. ஆனா யாராவது அன்பளிப்பை செஞ்சா ரசூலுல்லாஹ் அவங்களை பகைச்சு கொள்ளவே மாட்டாங்க, சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. பெருமானார் பதிலி கேட்கிறாங்க, செல் சொல்லுமா என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு என்ன பண்ணிட்டாரு, அடடா நம்ம நாட்டு ஜனாதிபதி கேட்கிறாரு, சின்ன நாடா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதி தானே, அவங்க கையில ஜக்காத் வரும் தானே, அவங்க ஏழ்மை தான், அவங்க ஜக்காத் தொட மாட்டாங்க. ஆனா பைத்துல் மால்ல சல்லி இருக்குது, மௌத்தா போனவருக்கு எவ்வளவு கடன் பார்த்து கொட்டுற அளவுக்கு இருக்குது பைத்துல் மால்ல. ஸோ அதனால கேட்கிறாங்கடா யார சொல்ல, உங்களுக்கு தெரியும் தானே, ஈச்ச பழத்தை பங்கு போட்டு சாப்பிட்றோம், தண்ணியை குடிக்கிறோம், இங்க நிக்கிறனால ஒரு அழகா ஒரு வீடு பக்கத்தில் கட்டிட்டீங்கன்னா, ஒரு கல்யாணத்தை முடிச்சு தந்தீங்கன்னா அது போதும் யார சொல்ல, வேற ஒண்ணு வேணாம். ஒரு ஆளை நீங்க முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி ஜால்ரா போட்டு வர்றான்டா ஏதோ கலட்ட போறான்னு அர்த்தம், எதுக்கோ ஒன்று டார்கெட் பண்ணி வைக்கிறான்னு அர்த்தம். சுபஹானல்லாஹ். அந்த இளைஞருடைய கல்பை கொஞ்சம் பாருங்க. பெருமாள் கேட்கிறாங்க, என்னப்பா வேணும், என்ன வேணும்? இந்த ஹதீஸ சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, ஒன்று ரசூலுல்லாஹ் ஜனாதிபதினு கேட்டாங்க, இல்லைன்னா அல்லாஹ்ட்ட எடுத்து தரேன் கேளுப்பான்னு கேட்டிருப்பாங்க. அவர் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு, சஹாப் வல்லாஹி சொல்றேன், இது ஜோக் இல்லை,
ஹதீஸில் வருகிறது, அஹ்லு சுஃபாக்கள் பல நேரம் ஒரு ஈச்சப்பழத்தை துண்டு போட்டு பிச்சு அவர் ஒரு துண்டு இவர் ஒரு துண்டு சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடலாமா? எங்களுக்கு பசி போகுமா? நிஜமாவே நடந்துச்சு. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ரசூலா பார்க்கணும், ரசூலா பக்கத்தில் நிற்கணும். ஊருக்கு போனால் ரசூலா பல்ல தொலை கிடைக்காது, ரசூலா பக்கத்தில் நிற்க கிடைக்காது. இனம் தெரியாத ஒரு அன்பு, அவ்வளோ பாசம். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, ரசூலா கண்ணை பார்த்துட்டு பெருமாள் கேட்க சொல்லிட்டாங்களே, கேட்டுருவோமே. என்ன கேட்டாரு தெரியுமா? அதை தான் திரும்பி கேட்டார். இது எவ்வளவு பட்டினி அனுபவிக்கிறாரோ எதுக்கோ அந்த அன்பை அவர் திரும்ப சொன்னார். யார சொல்லலாம், இன்னி அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே ஜன்னால உங்களோட நிக்கணுமே யார சொல்லலாம். இப்ப ரபியாக்கு உங்களை பார்க்கலாம், உங்களோட பேசலாம், உங்களுக்கு தண்ணி தரலாம், எல்லாம் உங்களுக்கு தரலாம் யார சொல்லலாம். ஆனா ஜன்னாவுல உங்களுக்கு ஜன்னாவுல நீங்க போன பெரிய நபிமார்களோட நிப்பீங்க, சாலிஹீன்களோட நிப்பீங்க, சுஹதாக்களோட நிப்பீங்க. அங்கால அந்த நபி, இங்கால இந்த நபி, எவ்வளவு நபிமார்கள் இருக்கிறாங்க. இந்த ரபியா எப்படி உங்களை பார்க்கிறது யார சொல்லலாம், எப்படி உங்களோட பழகிறது. இன்றைக்கு உங்களுக்கு இப்படி வச்சு நான் சொல்றேன். ஆனா ஜன்னாவுல பெரிய பெரிய அந்தஸ்து நிக்கிறேன், நான் எங்க இருப்பேன்னு தெரியாது. ஜன்னாவுல அல்லாஹ் ஜன்னாவை எனக்கு தந்து அந்த நேரம் உங்க கிட்ட நிக்கணுமே யார சொல்லலாம். இந்த ரபியா உங்களை விட்டு பிரியலாத யார சொல்லலாம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த தஹஜ்ஜத்துல எலும்பி நின்று பாத்திரத்தை கையில வச்சு உதுவடுங்கன்னு சொல்றவரு, உதுவடுங்க யார சொல்லலான்னு சொல்ற நேரம் எனக்கு என்ன வேணும் என்று சொல்லுமான்னு கேட்கிற நேரம் எனக்கு ஒண்ணு வேணும் யார சொல்லலாம், நீங்க வேணும். எனக்கு உங்களோட நிக்கணும், உங்க சிரிப்பை பார்க்கணும், உங்களோட பழகணும். இன்னி அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, ஜன்னாவுல உங்களோட நான் தோளுமே நிக்கணும் யார சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கறாங்க. ரசூலுல்லா நினைக்கிறாங்க வேற ஏதாவது கேட்ட உலக விஷயத்துல கஷ்டப்படுறாரு, அவகைர ஜாலிக்கு வேற ஏதாவது கேளுங்கம்மா, இது ரொம்ப பெருசா இருக்குது, என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு நிற்கிறார், வேற ஏதாவது கேளுங்க அப்படின்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரசூலா கண்ணை பார்த்து, வேற ஒண்ணுமே இல்லை, எனக்கு கேட்க ஒண்ணுமே இல்லை, ஹுவ ஸாக்க யா ரசூலல்லாஹ், அது மட்டும் தான் எனக்கு தேவை. என்ன யோசனை தெரியுமா அவருக்கு எழும்பினா, ஜன்னாவுல நான் எப்படி ரசூலா பார்க்கிறது? எல்லா நபிமாரும் சுத்தி இருந்தா, எல்லாம் சோதாக்கு பெரிய பெரிய ஆட்கள் அங்க நின்றா, நான் சின்ன ஆளா போச்சே. ரசூலா தூரத்துல இருந்து பார்க்கிறதா? அவர் வீட்டுக்கு எப்படி அவர் இன்றைக்கு நிக்கிற மாதிரி நிக்கிற, வீட்டு பக்கத்துல நான் இன்றைக்கு முத்தவெளியில நிக்கிறேன், எட்டினா ரசூலா வீடு அங்க ஜன்னால கிடைக்குமா? அதையே யோசிக்கிற இளைஞர்கள், இப்படி கவரப்படுற இளைஞர்கள், எங்கேயாவது ஒரு புத்தகத்தை காட்டுங்கள், மனிதனை எப்படி மாற்ற முடியும்னு ஒரு புக்கை காட்டுங்க. இந்த வேதத்தின் பெருமதி நமக்கு தெரியல, நமக்கு பெருமதி தெரியாததுனால அதுக்குள்ள உள்ளதை நாம் படிக்க முற்படல. என்னென்னலாம் படிக்கணும். பள்ளியில மௌலவியை உட்கார வச்சுட்டு எங்களுக்கு குர்ஆனை படிச்சுட்டாங்கன்னு எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேர் எனக்கு இந்த ரமலான்லயாவது பக்ராவை முழுக்க எங்களுக்கு விளக்கம் சொல்லிதாங்க நாங்க படிக்கணும்னு கேட்டீங்களா? இதை படிச்சீங்களா? ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள பெண்கள் பெருமானாரோட போட்டி போட்டு யார சொல்ல எங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்குங்கண்டாங்க. ஆண்களே உங்களை சுத்தி சுத்தி நிக்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்குங்கண்டாங்க. பெருமானார் ஒதுக்கி கொடுத்தார்கள், பெண்களுக்கு என்று ஒரு நாள் ஒதுக்கி கொடுத்தாங்க. எங்களுக்கும் படிக்கணும் யார சொல்லலாம். ஆனா பள்ளிக்கு அவங்க வந்துட்டு தான் போவாங்க, பள்ளியில பின்னாடி தொடர்ந்துட்டு தான் போவாங்க. அந்த பெண்களும் மார்க்க விளக்கம் கேட்க, சில சட்டங்கள் கேட்க, மார்க்கத்தை படிக்க. சுபஹானல்லாஹ், இந்த மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியுமா கேட்கிறேன். உங்க பிள்ளைக்கு நீங்க அச்சு அசலா வளர்த்தாலும் உங்க புள்ள உங்க கையை விட்டு போற நேரம், அவர் ஹேர் ஸ்டைல் மாறுற நேரம், அவர் உடுப்புல மாற்ற நேரம் நீங்க கண்ணீர் விட்டு அழ முடியுமே தவிர அந்த மாற்றத்தை உருவாக்க இயலாது. அன்பிக்கினியவர்களே, இந்த மாற்றத்தை உருவாக்குற உலகத்துல கலாமுல்லாஹ் அல்லாஹ்ட பேச்சால மட்டும் உருவாக்கலாம். ஏன் பேச்சாலையோ உங்க பேச்சாலையோ அடுத்த விட்டான் பேச்சாலையோ, அல்லாஹ்ட பேச்சை கொண்டு போய் கல்புல சேர்த்தால், அது ஏன் கல்புல உங்க கல்புல சேர்ந்தால் மனித புனிதராக நாம் உலா வருவோம். அதனாலதான் அந்த சஹாபாக்களுடைய கல்புல குர்ஆன் இருந்துச்சு. அவங்க குர்ஆன் ஓதி தான் அழுவாங்க. நாங்க தினந்தோறும் பதம் பார்த்து அழுகுறோம், கதை பார்த்து அழுகுறோம். நடிக்கிறான்னு தெரியுது, கூத்தாடி நடிக்கிறான்னு தெரியுது, அவனுக்கு கூத்தாடி சைத்தானு தான் பேரு. அந்த கூத்தாடிக்கு சேரண்டு ஒரு பேரு, என் உசுறு, என் தலை, அந்த தலை, இந்த தலை, அந்த தலை. செய்யறது முக்காவாசி அநியாயம், செய்யறது முக்காவாசி அடாவடித்தனம். ஒரு பொம்பளை எடுத்து இதாக்குறதும், பப்ளிக்கா ரூம்ல நடத்துறது, பப்ளிக்கா காட்டுறதும், இதெல்லாம் செஞ்சவருக்கு சேரண்டு கூப்பிடுறான். அவர் பெரிய கண்ணியமானவர் மாதிரி பார்க்கிறான். அவர் தான் கதாநாயகர், அவருக்கு உசுரையே கொடுக்க போறாங்கன்னா உங்க கல்வில நஞ்சு நிறைஞ்சிருக்குது. யாராவது ஒரு உம்மா வாப்பம் காட்டி விபச்சாரம் நடக்குதுப்பா, இந்த வீட்டை நல்லா பாருன்னு சொல்லுவீங்களா? டிவியில உட்கார்ந்து அம்புட்டு அவன் என்ன பண்றான், பகிரங்கமா பேச அது கூசும். அதையெல்லாம் உம்மா வாப்பா புள்ள உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு கூச்சம் இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு தப்பு பண்றான். அவர்களை மஞ்சளை சுமந்து எங்க தலை விஜய் அஜித் அது இது இப்படின்னு போறாங்க.
முஸ்லிம் சமுதாயம் கேடு கேட்டு அவங்க என்ன என்ன செஞ்சாங்க? ஒழுக்க சீலர்களா? ஒழுக்க சீல குடிக்க மாட்டேன்னு சொன்னவங்களா? நாங்க எந்த பொம்பளையும் அநியாயம் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்களா? எதுவும் தப்பு செய்யறதே அநியாயம். அப்ப இந்த மாதிரி பண்றார்களே, இவர்களை தலைவர்களாக நம்முடைய பிள்ளைகள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்று சொன்னால் இவர்களை கண்டா எங்க புள்ள மாறும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் இல்லை. இவங்களால் அவங்கள மாதிரி ஆகுவாங்க. அவங்கள மாதிரி ஆயினா என்ன ஆகும்? டிவோர்ஸ் வரும், எல்லாம் வரும். அவங்கள மாதிரி வாழ விட்டுட்டீங்கன்னா இதாயிரும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமாக நீங்க புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது இந்த குர்ஆன் ஏற்படுத்துற மாற்றங்களை, இந்த குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றங்கள் சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு திருக்குர்ஆன் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள். அவர்கள் மாதிரி மனிதர்களை உலகம் கண்டு கொள்ளவே இல்லை. உலகத்தில் படிக்காத ஒரு சமுதாயத்துக்கு படித்தால் எப்படி உலகத்தை ஆளுவாங்களோ அதாவது அதெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு உலகத்தை தூக்கி அல்லாஹ் கையில் கொடுத்தான். ரசூல்லா நுபுவத்துடைய ஆட்சியா உலகத்தில் பெரிய பகுதியை அல்லாஹ் கையில் கொடுத்தான். இன்றைக்கு உள்ளவன் பார்த்து சொல்றான், பல்கலைக்கழகம் போட்டு படித்தவன் கூட உலகத்தை உமர் பின் கத்தாப் அளவுக்கு ஆளையலாது. அந்த அளவுக்கு ஆண்டிருக்கிறாங்கண்டா. அன்பிக்கினிய தாய்மார்களே, இந்த வேதத்தை தொடர்ந்து படிக்க பாருங்க. அது எப்படி புரட்சி செய்யுது உங்க கல்புக்கு என்பதை ஓதி அல்லாட்ட கேளுங்க. யாரெல்லாம் என் கல்வியை மாத்திரு, இந்த வேதத்தை என் கல்புக்குள்ளே உண்டாக்கிரு. ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்த சஹாபாக்கள் இந்த வேதத்தை படிச்சு மனப்பாடமாக்கினாங்க. பெருமானார் கம்ப வச்சுட்டு மனப்பாடமா இஃபுல் பண்ணீங்களா அடிச்சடிச்சு சொல்லல. வாரவங்க எல்லாம் அதிகமானவங்க தன் கல்புல அதை சுமக்க விரும்பினாங்க. அவங்க அதை பாடமாக்க ஆரம்பிச்சாங்க. அன்பிக்கினியவர்களே, இந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நான் போன வாரம் சொல்லியிருந்த நிகழ்ச்சி செய்ய முடியாது. உடல்நலம் கொஞ்சம் இல்லாமல் இதாக்கி இருக்கனால சோமில்லாதனால சும்மா செஞ்சுட்டு போக நேரத்தில் இல்லை 2 நிகழ்ச்சி செய்யண்டாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் செஞ்சேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் அங்கலிங்கள் இருந்தால் அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க. தொழுகையில் முதலாவது ரக்காத்தில் வஜ்ஜஹத்து ஓத வேண்டுமான்னு கேட்குறாங்க. அதாவது இது நம்ம ஒரு பிளேட் எடுத்துட்டோம்னா சோறு சாப்பிட போகிறோம், மரக்கறியெல்லாம் வச்சுருப்போம். அந்த மரக்கறி வச்சு சாப்பிடவும் இயலும், மரக்கறி இல்லாமல் சாப்பிடலாம். அது மாதிரி தான் வஜ்ஜஹத்து ஓதாமலையும் தொழலாம், வஜ்ஜஹத்து ஓதியும் தொழலாம். ஆனால் வஜ்ஜஹத்து ஓதி தொழுதால் சிறந்தது. ஓகேச்சா? வஜ்ஜஹத்து மட்டும் இல்லை, வஜ்ஜஹத்துக்கு பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற வேற அஸ்கார்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுகளையும் நமக்கு ஓதலாம். அல்லாஹு அக்பர் கபீரா அப்படின்னு வர்றது இருக்குது, அல்லாஹும்ம பாயித் பைன் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை கூட நமக்கு என்ன செய்யலாம், முன்னாடி ஓதிட்டு சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். சூரத்துல் ஃபாத்தியா தான் ரொம்ப முக்கியம். ஓகேச்சா? குர்ஆன் நீங்கள் தனியாக ஓதுற நேரம் யார் சூரத்துல் ஃபாத்தியா ஓதலையோ அவங்களுக்கு லிமல்லாம் எக்கிற யார் சூரத்துல் ஃபாத்தியா ஓதலையோ அவருக்கு லா ஸலாத்த, அவருக்கு தொழுகை இல்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் ஃபாத்தியா என்பது தனியாக ஓதுற நேரம். நீங்கள் ஃபாத்தியா ஓதுறது அது கட்டாயம். வஜ்ஜகத்து ஒரு நாள் மிஸ் ஆகி சென்றதுக்காக வேண்டி தொழுகை முறியாது கட்டாயமாக. அதாவது வஜ்ஜகத்து என்பது தொழுகைக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது ஓதாட்டி மிஸ் ஆகி மறந்துட்டீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அடுத்தது கேட்குறாங்க கஸ்ரு ஜம்மு தொழுகையை பற்றி விளக்கம் கூற முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது ஜம்மு கஸ்ரை பொறுத்தளவில் ஜம்முண்டா சேர்த்து தொழுகிறது, கஸ்ர் என்று சொன்னால் சுருக்கி தொழுகிறது. சேர்த்து தொழுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம பள்ளிவாசலில் நம்ம தூரம் வந்துட்டோம். நான் கொழும்புலேருந்து புத்தளத்துக்கு வந்துட்டேன். புத்தளத்துக்கு வந்தால் புத்தளத்தில் லுகர் நான் தொழணும், அஷரும் தொழணும். லுகர் நேரத்தில் எனக்கு லுகர் தொழலாம், அசர் நேரத்தில் அசர் தொழலாம். நான் பள்ளியில் இருந்து லுகர் தொழுகிறேன், பள்ளியிலேருந்து அசர் தொழுகிறேன். ஆனால் அதே மாதிரி எனக்கு என்ன செஞ்சிடலான்டா, பள்ளியில் இல்லைனா பள்ளியிலேருந்து ரொம்ப தூரமாக நிற்கிறேன், அந்த நேரத்தில் ஜம்மு கஸ்ர் பண்ணலாம். நம்ம பிரயாணிகள் ஜம்மு கஸ்ர் பண்ணுறது தான் சிறந்தது. நம்ம போய் அதாவது லுகர் டைமில் லுகரையும் அசர் டைமில் அசரையும் தொழுகிறதையும் விட அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு சலுகையை பயன்படுத்துறது தான் சிறந்தது. ஜம்மு பண்ணுறதுண்டா லுகரையும் அசரையும் சேர்க்கிறது, இது ஜம்மு. இப்போ நம்ம பிரயாணத்தில் இருக்கிற நேரம் ஜம்மு மட்டும் செய்ய மாட்டோம். சில நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் இல்லாமலே ஜம்மு பண்ணிக்கிறாங்க, லுகரையும் தொழுந்து அசரையும் தொழுந்திருக்கிறாங்க ஊருக்குள்ளே, அது காரணம் இல்லாமல். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தோடு, அதாவது பிரயாணத்தில் இருக்கிற நேரம் என்ன செஞ்சுருவாங்க, லுகர் டைமில் லுகர் 2 தொழுவாங்க, அசர் 2 தொழுவாங்க. கஸ்ர் ரெண்டா சுருக்கிறது, ஜம்மு ரெண்டா சேர்க்கிறது. இப்போ லுகரை அசரோட சேர்க்கிறது எப்படி, லுகர் 2 ரக்காத் தொழுந்துட்டு சலாம் கொடுத்துட்டு மறுபடி எழும்பி யா அல்லாஹ் நான் இப்போ அசர் தொழ போகிறேன், அசர் 2 ரக்காத். ஏண்டா பிரயாணம்னால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பிரயாணம் ரொம்ப களைப்பு. இன்றைக்கு அந்த காலத்தில் களைப்பு, இந்த காலத்தில் என்ன களைப்பு நீங்கள் கேட்கக்கூடாது.
ஃப்ளைட்லேருந்து வந்துட்டார் ஒரு ஆள், ஏர் கண்டிஷன் தான், ஏர்போர்ட்லாம் குழு குழுன்னு இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து களைப்பு இல்லைன்னு கேட்குறீங்களா? ஃப்ளைட்டில் வந்தவருக்கும் களைப்பு இருக்கும், அவரும் களைப்பாக தான் நிற்பார். பஸ்ஸில் போகிறவருக்கும் களைப்பு தான், களைப்பு ஒரு பகுதியாவது இருக்கும். அதனால் பாலைவனத்தில் போகிறவங்களுக்கும் களைப்பு இருக்குது. அந்த காலத்து உடம்பு வேறு, இந்த காலத்து உடம்பு வேறு. அவங்க உடம்புக்கு அது ஓகே, அவங்க மலை ஏறுவாங்க, அவங்க வாக்கிங் போகிறதே மலையில் தான். விளங்குச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிங் போகிறதே மலையில். இப்போ உள்ளவங்களுக்கு மலை ஏற சொன்னால் அது பெரிய பிரச்சனையாக போயிடும். இந்த உடம்புக்கு இந்த பிரயாணம் கஷ்டம், அந்த உடம்புக்கு அந்த பிரயாணம். விளங்குச்சா? அந்த இடத்துக்கு. அப்போ அந்த பிரயாணத்தை கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ஜம்மு, அல்லாஹ்வுடைய இறக்கம் தான் இது, ஜம்மு கசர் பண்ணலாம். நீங்கள் பிரயாணம் மேற்கொள்றீங்கன்னா, நீங்கள் புத்தகத்துலேருந்து கொழும்புக்கு வாரீங்க, நீங்கள் லூர் 2 ரக்காத் அசர் 2 ரக்காத் தொழுதுட்டீங்கன்னா தொழுது முடிஞ்சன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஜம்மு கசருடைய இது. அதுக்கு தூரம் எவ்வளோன்னு கேட்பாங்க. எவ்வளோ தூரம் போனால் ஜம்மு பண்ணலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வந்து கிலோமீட்டர் கணக்கெல்லாம் தூரம் அளக்கலை. அவங்க பொதுவாகவே நம்ம கிலோமீட்டரில் இன்றைக்கு அழைக்கிறத நாளில் தான் அளப்பாங்க. ஒரு நாளில் அவங்க சொல்லுவாங்க 10 நாள் தூரம், நம்ம 10 கிலோமீட்டர்னு சொல்லுவோம், அவங்க 10 நாள் தூரம் பண்ணுவாங்க, 5 நாள் தூரம், 3 நாள் தூரம், இப்படி தூரம் சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ் நாட்கள் கணக்கில் தூரம் சொன்னாங்கன்னா இல்லை. நீங்கள் பிரயாணமாக கிளம்பிட்டீங்கன்னா சஹீஹான செய்தியெல்லாம் தொகுத்து பார்க்குற நேரம் சில பேர் 18 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர்னுவாங்க. அது எல்லாத்தையும் விட நீங்கள் பிரயாணம் என்று நியத்து வச்சு பிரயாணம் கிளம்பிட்டீங்கன்னா சுமாரான ஒரு தூரம் போகிற நேரத்தில் உங்களுக்கு ஜம்மு கசர் செய்யலாம், ஜம்மு பண்ணலாம், கசர் செய்யலாம், சேர்த்து சுருக்கி தொழலாம். அதனால அது நியத்தை தான் ஹதீஸ்கள்லாம் நம்ம தொகுத்து பார்க்குற நேரம் அதுதான் சட்டமாக தெரியுதே தவிர அவங்க வந்து கிலோமீட்டர் கணக்கிலையோ, பெருமானார் காலத்தில் சிலது அளந்தாங்க, மெயினாக அளக்கிறது நாளில். அப்படி இல்லாட்டி கூட இந்த தூரம் அந்த தூரம்னு சொல்லுவாங்க. அந்த தூரத்தை கூட நம்ம பார்க்குற நேரத்தில் அது ஒரு ஷர்த்தா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தெரியல. அந்த வகையில் நீங்கள் பிரயாணமாக கிளம்பிட்டீங்கண்டா, உங்களுக்கு பிரயாணமாக தெரியுதுண்டா, அங்கே நீங்கள் ஜம்மு பண்ணலாம், கசர், ஜம்மு கசர் ரெண்டையும் சேர்த்து செய்யலாம். ஜம்மு பண்ணுறது தனியாக ஜம்மு பண்ணுறதுண்டா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில நேரத்தில் ரொம்ப அட்ட மழை பெய்யுது, சல்லூஃபி புயுத்துக்கு பண்ணுவாங்க, தொழுங்க, வீட்டிலே தொழுங்க, வராதிங்க. சில நேரத்தில் காரணம் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் அசரையும் சேர்த்து தொந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக படிக்கணும். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதான் நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு தெரிந்த அளவில் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று சொல்லி என் பேச்சில் உள்ள பிழைகளை